கோவையை சேர்ந்த வினோதினி மேடம் அவங்க முதல் பேச்சாளராக நியூமராலஜி அடிப்படையில் இப்போ உலா வராங்க, வளம் வராங்க. சரிங்களா? அப்போ அந்த அடிப்படையில் நம்ம அவங்களுக்கே முதல் வாய்ப்பை கொடுப்போம். அனைவருக்கும் வணக்கம். அம்மா தான் பேச போகிறாங்க. சின்ன இன்ட்ரோடக்ஷன் நான் அவங்களுக்கு. சமீபத்தில் ராஜநிலையில் நியூமராலஜி நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். சாஃப்ட்வேர் வாங்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதில் அருமையாக இருக்குது. அதில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி போயிட்டு இருக்கும்போது ராஜநிலை ஜோதிடர்கள் நிறைய இருக்கிறாங்க. அவங்க அப்போ அதில் எல்லாரையும் பார்க்கும்போது இவங்க தான் அதில் ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாயிண்ட்ஸ் சரளமாக வருது. இப்போ நான் என்னெல்லாம் இப்போ ராஜநிலை சொன்னீங்கன்னா அந்த பேப்பரை வச்சுக்குவேன். அந்த நம்பர்ஸ் இருக்குது, பலம் வாய்ந்த இயற்கை எண்கள்ங்கிறத என்னால் இன்னும் மெமரியில் ஏறல. கையில் வச்சுக்கிட்டு தான் நம்ம நம்பர் எடுப்பேன். இவங்க அப்படி இல்லை, எல்லாம் உள்ளே வந்துருச்சு. சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நான் ஐயா கிட்ட உண்மையிலேயே இன்னைக்கு ஒரு மீட்டிங்கில் ஐயாவை பார்த்து பேசி அவங்களுக்கு ஒரு தடவை மீட்டிங் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லணுன்ட்டு எனக்கு வந்தேன். இங்கே வந்தால் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அம்மாவை பார்த்து எனக்கு ஒரு அதிர்ச்சி. அடேங்கப்பா, இன்ப அதிர்ச்சி. அப்புறம் பேசணும், ஐயாவுக்கிட்டையும் வாழ்த்துக்கள் சொன்னேன். சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க, அருமையாக பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பாக எங்களுக்கு பேசி கொடுங்க. நன்றி நன்றி. வணக்கம் மேடம். அனைவருக்கும் வணக்கங்க. உலகெங்கும் பார்க்கும் நேயர்கள், அதாவது ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். என்னுடைய சொந்தங்கள், ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ரொம்ப என் மேலே ரொம்ப நீங்களும் சரி மக்களும் சரி ரொம்ப அன்பு, அதாவது அன்கண்டிஷனல் லவ்னு சொல்லுவாங்க சரிங்களா. அன்கண்டிஷனல் லவ்ங்கிற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர்னாவது கூப்பிட்டு ரொம்ப நன்றிங்கம்மா, உங்களோட ஸ்பீச் ரொம்ப ஒரு தைரியத்தை கொடுக்குது, தன்னம்பிக்கையை கொடுக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த நிறைய சேனலில் நான் பேசியிருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர் சகோதரிகள் லைத்தாம்பிகை ஜோதிடம் அவங்க பார்த்துட்டிங்கன்னா கவிதா சக்திவேல் மேடமும் ஈஸ்வரி மேடமும் என்னை கூப்பிட்டே இருந்தாங்க. என்னால் வரவே முடியல. அப்புறம் சரி நம்ம சும்மா கூப்பிட்டே இருக்காங்களே, நம்ம வரலைன்னா ஒரு பில்டப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சரி போவோம் அப்படின்னு பேசலான்ட்டு போய் யதார்த்தமாக பேசுனது ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி மூலமாக நிறைய பேருங்க, வயசானவங்க, என்ன சொல்கிறது, ஃபோன், அதாவது இந்த ஃபோன்லேயே பேச தெரியாதவங்க கூட பேரம்பேத்திகிட்ட கொடுத்து பேசுகிறாங்க சரிங்களா. பேரம்பேத்திக்கிட்ட கொடுத்து இந்த அம்மாட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, பேரானந்தமாக இருக்குது சரிங்களா. அதாவது ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவிக்கு எப்படின்னா நிறையா சேனலில் பேசியிருக்கேன். ஆனால் எளிமையான மக்கள்கிட்ட இந்த சேனல் கொண்டு போய் என்னை சேர்த்திருக்கு. அதுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கணும்னு தான் ரவி சார் கூப்பிட்ட உடனே வந்தேன் நான் சரிங்களா. ஏன்னா நம்ம எப்படி நன்றி தெரிவிக்கிறது இல்லைங்களா. இதுக்கு முன்னாடி ரவி சார் நான் முதல்ல ஒரு 1 இயருக்கு முன்னாடியெல்லாம் பார்த்துருப்போம் மீட்டிங்கில், ஆனால் பேசுனது கிடையாது. அப்புறம் சார் கூப்பிட்டோன்னே நான் வந்தேன் நான். அதாவது 15வது ஜோதிட கருத்தரங்கம் அகத்தியர் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளை ரவிக்குமார் சார் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாரு. கொல்லிமலையில் என்ன கோயிலுங்க, அரம்பீஸ்வரர் கோயில். அதாவது அவரோட கோயிலுக்கு பக்கத்துல இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சரிங்களா. அதனால ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நிறைவா இருந்துச்சு. அதாவது மலையெல்லாம் ஏறும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட எளிமையானதா நான் கொண்டு போய் சேர்த்திருக்கேன்னு நம்புறேன். அதாவது நிறைய விஷயங்களை நான் எளிமையாக கொடுக்கணும் தான் பார்க்குறேன். ஏன்னா அந்த ரொம்ப பரிகாரங்களை கொடுத்து அதை பண்ணு இதை பண்ணு, இப்போ மக்கள் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை, குடும்ப ஒத்துமை இல்லை, மெயினாக கடன் தான். அதனால் ரொம்ப போராடுறாங்க. அது நிறையா பேர் அப்படி தான் என்னை கூப்பிட்டு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒரே ரெமெடி என்ன சொல்லிடுவேன், இந்த கோயிலுக்கு போன்னு சொல்லுவேன், இந்த நம்பரை பயன்படுத்துன்னு சொல்லுவேன். இது மட்டும்தான் நான் சொல்லுவேன். வேற ஒன்று, வீடு பக்கத்தால் இருக்கிற கோயிலுக்கு போங்க, இல்லை உங்களுக்குன்னு உண்டான சந்திரன் நிற்கிற இடத்த குபேரனை பார்த்து கொடுத்துருவேன். இது மட்டும்தான் சொல்லுவேன், வேற ஒன்றும் நீங்கள் பண்ணாதீன்றுவேன். அதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. அதனால எந்த அளவுக்கு நான் எளிமையாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் நான் கொடுத்துட்ருக்கேன். இந்த வாய்ப்பை கொடுத்த, இப்போதான் மைக்கில் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். மைக்கு கூட பேச தெரியல ஐயாடை தான். என்னங்க? ஆமாம் ஆமாம். அதாவது என்னங்கன்னா, படித்தவங்க
அதாவது ஒரு டபுள் டிகிரி முடிச்சவங்க இல்ல படிச்சவங்கன்னா வெளி உலகம் அவங்களுக்கு தெரியும், சரிங்களா. ஆனா படிக்கல, நான் இந்த ஊர் விட்டு நான் வெளியே போனதே இல்லை, எனக்கு அனுபவமே இல்லை, அவங்க வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கிறோம் இல்லைங்களா, அதுதான் பெரிய விஷயம். படிச்சவங்க எங்க வேணாலும் போய் என்ன வேணாலும் பண்ணி சம்பாரிச்சுப்பாங்க, ஏதோ வெளிநாட்டுலயோ எங்கேயோ ஒரு பக்கம் போய் சம்பாரிச்சுப்பாங்க. அதனால இன்னைக்கு ரவிக்குமார் சாருக்கு என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா நம்பர்ஸ் வந்து கண்டிப்பா நான் பேசுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பாத்துட்டீங்கன்னா அதாவது எந்தெந்த ஊருக்கு போனா நம்மளோட பாவங்கள் ஆக்டிவேட் ஆகும், சரிங்களா. இது வந்து நான் என்கேவி நெல்லை வசந்தன் ஐயாவோட படிச்சிருக்கேன். அப்போ இது வந்து நெல்லை வசந்தன் ஐயா கொடுத்தது தான். நெல்லை வசந்தன் ஐயாவோட ஒரு நினைவஞ்சலி வந்து கோயம்புத்தூர்ல நடந்ததுங்க. அதுக்கு நான் வந்து போயிருந்தேன். அதுல இதே மாதிரிதான் ஒரு விளக்கு ஏற்றும் போது வந்து பாத்துட்டீங்கன்னா ஐயா படத்துல இருந்து அப்படியே பூ விழுந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு பல தானா வந்து விழுந்துச்சு, ஆப்பிள், சரிங்களா. அதனால நான் வந்து பாத்துட்டீங்கன்னா என்கேவி சிஸ்டம் மூலமாக குபேரன் எடுத்து தரேன், நான் எல்லா கிளைண்ட்டுக்கு எடுத்து தருவேன். அவங்க எல்லாருமே நல்லா சக்சஸ் அடைஞ்சிருக்காங்க. இந்த நேரத்துல நெல்லை வசந்தன் ஐயாவுக்கு ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் ஆத்மார்த்தமா எனக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா நல்ல வழியை காமிச்சிட்டு இருக்கிறாரு. அதனால ஐயாவுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். இன்னைக்கு ஐயாவது வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த 12 ராசிகளையும் ஊர்களை, தமிழ்நாட்டில் இருக்கிற ஊர்களை பிரிச்சிருக்கிறாரு, சரிங்களா. இப்ப வந்து ஒவ்வொரு பாவங்கள் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகணும். இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா மேச ராசிக்காரங்க சென்னை, இப்ப காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் சென்னை. பொதுவாவே வந்து ஒருத்தங்களுக்கு பண பிரச்சனை, பண பற்றாக்குறை அப்படி இருக்குது அப்படின்னா சென்னை போயிட்டு வந்தாலே அவங்களுக்கு ஒரு பொருளாதாரம் கண்டிப்பா கிடைக்கும், சரிங்களா. ஆமா, அதனால யாரெல்லாம் நானே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கடக லக்னம், சென்னை வந்து எத்தனாம் இடம், 11ஆம் இடம். அதனால நான் என்ன பண்ணிடுவேன், அடிக்கடி சென்னை போய் காஞ்சிபுரத்தில் இருக்கிற காமாட்சி அம்மனை வழிபட்டுட்டு வருவேன். காமாட்சி அம்மனை எப்ப நான் வந்து பிடிச்சனோ அன்னையிலேருந்து என்னோட வாழ்க்கையில உயர்வு தான், சரிங்களா. அதாவது உங்க இது வந்து என்னோட அம்மாவுக்கு நான் செய்யற நன்றி மாதிரி. எப்படின்னா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், யாருக்கெல்லாம் பொருளாதாரத்துல பிரச்சனை, ரொம்ப ஏதாவது வழக்கு பிரச்சனை, கடன், குடும்ப ஒத்துமை இதெல்லாம் இல்லை அப்படின்னா, ரொம்ப நான் ஸ்ட்ரகிள் இருக்கேன், என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னா, பௌர்ணமி அன்னைக்கு நவாபரண பூஜை போயிட்டு வாங்க, சரிங்களா. போயிட்டு வாங்க கண்டிப்பாக. அது நைட்டு ஒரு 12:30 மணிக்கு 12 மணிக்கு அலோவ் பண்ணுவாங்க. பார்த்துட்டிங்கன்னா அங்கே போய் கும்பிட்டுட்டு தீர்த்தம் கொடுப்பாங்க. தீர்த்தத்தை முகத்தில் அடிப்பாங்க. அப்போவே நம்ம ஒரு தெளிவாயிருவோம் நம்ம, சரிங்களா. நல்லா தெளிவாயிருவோம். அது போயிட்டு வரவே உங்களோட நெகட்டிவிட்டி எல்லாம் ரிமூவ் ஆயிரும். இது என்னோட வாழ்க்கையில் நடந்த உண்மை, சரிங்களா. நான் எப்போ போனாலுமே சரி, அந்த கோயிலுக்குள்ள நைட்டு உள்ள என்ட்ரன்ஸ் ஆவேன், அம்மா தேர்ல வருவாங்க. அது ஒவ்வொரு டைமும் நடக்குது, சரிங்களா. காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்மன். ஆமா, சென்னை போக வேண்டியதில்லை, காமாட்சி அம்மன், சரிங்களா. 3 மணி வரைக்கும் திறந்துருக்குங்க. ஆமா, அதாவது 10 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் நவாபரண பூஜை நடக்கும். யாருமே கோயிலுக்குள்ள கோயிலுக்கு வெளியே தான் இருப்பாங்க, அர்ச்சகர்கள் மட்டும் தான் பண்ணுவாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அம்மா முன்னாடி ஸ்ரீ சக்கரத்தை முன்னாடி உட்கார வச்சு நம்மளுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த தீர்த்தத்தை முகத்துல அடிப்பாங்க. இதுதான் விசேஷம். நம்மளுக்கு வந்து அது என்ன சொல்றது, நெகட்டிவிட்டி நம்மளுக்கு என்ன பீடை பிடிச்சிருந்தாலும் போயிடும், எல்லாம் போயிடும். ஆமா, அதான் எல்லாம் போயிடும். நிறைய கிளைண்ட்ஸ் நான் கூட்டிட்டு போயிருக்கேன், நிறைய பேர்த்துக்கு சொல்லி போயிருக்கிறேன். நான் சொல்லி நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க அவங்க லைஃப்ல. இப்போ ஒருத்தர் துணி விற்கிற ஒரு வியாபாரி, அவர் நம்மகிட்ட வந்தாரு. அவருக்கு நம்ம போக சொல்லி இன்னைக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா அவரோட பிசினஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவருக்கு, சரிங்களா. அதே மாதிரி ஒருத்தருக்கு சென்னையில ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு வேலையே இல்லாம இருந்தாரு. நவாபரண பூஜைங்கிறது 2 டைம் வந்தாரு, அவருக்கு ஐடி வேலையில வேலை கிடைச்சிருச்சு. அதாவது ரொம்ப வருடமா வேலையே இல்லாம இருந்தவர், அவருக்கு இன்னைக்கு வேலை கிடைச்சு அவர் இப்ப வந்து ஒரு 6 மாசமா வேலைக்கு போயிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி என்னன்னா, நம்ம அம்மா வந்து ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா நம்ம நம்பிக்கையோட செய்வோம் இல்ல. நம்ம அம்மா வந்து எப்படி நம்மளுக்கு நல்லது மட்டும் தானே பண்ணுவாங்க, கெட்டதை எதாவது பண்ண போறாங்களா? அந்த மாதிரி காமாட்சி அம்மாவை அம்மாவா ஏத்துக்கிட்டு நீங்க அவங்களுக்கு சரண் அடைஞ்சிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்க, சரிங்களா. இதை நான் ஃபாலோ பண்றதா உங்களுக்கு எல்லாம் சொல்றேன், சரிங்களா. ஆமா, ஒரு தடவை வாங்க,
நானே உங்களுக்கு நான் வந்து அங்க அங்க புக் பண்ணணும். யார் யார் வர்றீங்களோ சொல்லுங்க, நான் உங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு போறேன். சரிங்களா? அந்த நவாபூர்ண பூஜை அட்டன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில என்ன திருப்பங்களோ சொல்லுங்க. சொல்லுங்க சார். என்னமா கை தூக்கணும்? என்ன சார்? அதாங்க சார். அது வந்து என்னன்னா, காஞ்சிபுரம் வந்து பாத்துட்டீங்கன்னா ரிஷபம். அப்போ கடகலக்குனது 11ஆம் பாவமா வரும் இல்லைங்களா? அதனால காஞ்சிபுரத்துக்கு நான் போனேன் நானு. என்னங்க? நான் இப்ப சொல்றேங்க. 12 இதுக்கு சொல்றேன். அந்தந்த ஊர்களுக்கு போயிட்டு வாங்க. சரிங்களா? எப்படின்னா அந்தந்த பாவங்கள் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு. நான் போன வாரம் வந்து பாத்துட்டீங்கன்னா மதுரை போயிட்டு வந்தேன். சரிங்களா? கடகலக்குனதுக்கு 9ஆம் பாவம். சரிங்களா? சாதாரணமா வந்தவங்க சார் நானு. அதாவது லக்னத்துக்கு பார்க்கணும். சரிங்களா? அப்போ 9ஆம் இடம் மதுரை மீனாட்சி அம்மனை போய் கும்பிட்டுட்டு வந்தேன். அதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் எனக்குன்னு இருக்கிற நண்பர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு மதுரை மீனாட்சி அம்மன், கள்ளழகர், அப்புறம் இன்மையிலும் நன்மை தருவார் கோயில், அப்புறம் நாகராஜா கோயில், சுசீந்திரம், பத்மநாபசாமி கோயில் ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தாச்சு. அந்த மாதிரி என்னன்னா அங்க போயிட்டு வந்ததுமே எப்படின்னா, நானும் வந்து பாத்துட்டீங்கன்னா சாதாரணமா இப்ப நாகராஜ் ஐயாவோட, அதுக்கப்புறம் வந்து இங்க இருக்கிற அவரோட பாத்துட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் கூட உட்காந்து நானும் மீட்டிங் அட்டன் பண்ணதான். இந்த குறுகிய ஃபீல்ட்ல வந்து மக்கள் கிட்ட ரீச் கிடைச்சிருக்கு பாத்தீங்களா? புரிஞ்சுங்களா? அப்ப மக்கள் கிட்ட ரீச் கிடைச்சிருக்கு அப்படின்னா என்னோட பாவங்களை நான் ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? என்னோட பாவங்களை ஆக்டிவேட் பண்ணுவேன். எனக்கு உண்டான பரிகாரங்களை பண்ணுவேன். பொதுவா எல்லாருமே கேக்குறீங்க, நம்பர் வந்து பயன்படுத்தினா வெற்றி அடைஞ்சிடலாமா? வெற்றி அடைஞ்சிடலாம். அதுக்குன்னு வீட்டுல உட்காந்துட்டீங்களா வெற்றி அடைய முடியாது. இப்போ நான் வந்து பாத்துட்டீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிறேன். அங்கிருந்து 7 மணி நேரம் டிராவல் பண்ணி கொல்லிமலையில வந்து உட்கார்ந்து பேசுறேன். அது நேத்தே கிளம்பி வந்தாச்சு. நேத்து ஒரு நாள் போயிருச்சு, இன்னைக்கு ஒரு நாள் போயிரும். அப்போ என்னோட என்ன பண்றாங்க, டிராவலிங்ல வர இன்னைக்கு என்னோட உழைப்பு இதில் இருக்குது இல்லைங்களா? இப்ப வந்து வீட்டுல உட்கார்ந்துட்டு இருந்து நான் பேச முடியுமா? உட்காந்துட்டு இங்க வந்து என்னோட கருத்துக்களை சொல்லும் போதுதான் நான் வந்து இந்த ஜோதிட உலகத்துல நான் ரீச் ஆக முடியும். 4 பேருக்கு நான் தெரிய முடியும். இதே வீட்டுல உட்காந்துட்டு நான் வீட்டுல தான் உட்காருவேன், சும்மா தான் இருப்பேன், எனக்கு எல்லாம் வரணும் அப்படின்னா வராது. நிறைய பேரோட எண்ணங்கள் எப்படின்னா, அம்மா நம்பர் சொல்லுங்கம்மா, நான் லாட்ரி வாங்கணும், நம்பர் சொல்லுங்க, நான் ஜெயிச்சிருவேனா? நம்பரும் பயன்படுத்தணும், நம்மளோட ஒர்க்கையும் நம்ம பண்ணணும். அதாவது நம்மளோட சூழ்நிலைகள். இப்போ ஒருத்தர் ஒர்க் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, ஒர்க் பண்றாரு அப்படின்னா அவரோட மேனேஜர் வந்து பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பார். சரிங்களா? பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கிறாரு. அவருக்கு சாதகமான எண்களை நம்ம வந்து அமைச்சு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சூழ்நிலை மாறும். சரிங்களா? சூழ்நிலை மாறும். அப்ப இது வந்து நான் லாஸ்டா சொல்றேன் நம்பர்ஸை பத்தி. இப்போ நம்ம இந்த இதுக்கு போவோம். எதுல பேசினாலும் கடைசியில நம்பர் வந்து நின்ற. சரி, இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் சென்னை. அப்படிங்களா? இருங்க. இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டை ஒவ்வொரு ராசிகளா 12 ராசிகளா பிரிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த 12 ராசிகளுக்கு உண்டான ஊர் அங்க போயிட்டு வந்தாலே நம்மளுக்கு உண்டான அந்த பாவம் ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா? இப்ப மேஷம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா வேலூர். சரிங்களா? வேலூர். அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா தர்மபுரி மாவட்டம், திருவண்ணாமலை. சரிங்களா? அப்போ நீங்க சொன்னீங்க இல்லைங்களா மிதுனத்துக்கு 11ஆம் பாவம் எது வருதுங்க? திருவண்ணாமலை. திருவண்ணாமலை போய் சிவனை தரிசிச்சுட்டு வாங்க, 11ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகும். எப்பெல்லாம் முடியுமோ பௌர்ணமி நாள் போயிட்டு வாங்க, இல்லை இடப்பட்ட நாள் போயிட்டு வாங்க, உங்களோட 5வது நட்சத்திர நாள் போயிட்டு வாங்க. என்னங்க? சரி, பெரிய தொகை இழக்க வேண்டியது, அதாவது பெருசா இழக்க வேண்டியது நீங்க சின்னதா இருந்திருப்பீங்க இல்லையா? இல்ல சார், என்னன்னா பெருசா இழக்க வேண்டியது சிறுசா போயிருக்கும் இல்லையா? இருக்கலாம்ல? சரி, வேலூர்ல கோயில் இருக்கல, தங்க கோயில், அங்க போயிட்டு வாங்க. வேலூர். ஆமா, சரிங்களா?
அந்த மாவட்டத்தில் இருக்கிற எந்த கோயில நான் சொல்ற ஊர்ல இருக்கிறது நீங்க போயிட்டு வாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, செய்யாறு, அதுக்கப்புறம் காவிரிப்பாக்கம், அதுக்கப்புறம் வந்து செங்கல்பட்டு மாவட்டங்கள். செங்கல்பட்டுல என்ன கோவில் இருக்குதுன்னு பாருங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சரிங்களா? அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வைப்ரேஷன் சார். நம்ம தான் நம்மள இப்போ உங்களுக்கு காய்ச்சல் அடிக்குதா இல்ல எனக்கு தனித்தாக அடிக்குதா எனக்கு தெரியுமா? உங்களுக்கு தான் தெரியும். உன்னிப்பா கவனிக்கணும், நம்மளை சுத்தி என்ன சூழ்நிலை நடக்குதுன்னு கவனிக்கணும். ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தா நம்மளுக்கு என்ன மாற்றங்கள் வருதுன்னு கவனிச்சிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அந்த இடத்துக்கு நீங்க தொடர்ந்து போனீங்கன்னா உங்களுக்கு உங்களோட சூழ்நிலை மாறும், சரிங்களா? இல்லைங்க, மேஷத்துக்கு நான் சொல்லிடுறேன். மேஷத்துக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா வீரப்பனூர், ஆம்பூர், அப்புறம் சேஷமங்கலம், குடியாத்தம், அதுக்கப்புறம் வாலாஜாபேட். இதுல மெயினா எடுத்துக்கிறது என்ன, வேலூர் எடுத்துக்கோங்க, திருவண்ணாமலை எடுத்துக்கோங்க, செஞ்சி எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஆம்பூர், இதெல்லாம் ராணிப்பேட்டையில என்னென்ன கோயில் இருக்குன்னு பாருங்க. அதாவது கோயில்னா கோயிலே எடுக்காதீங்க, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரம்மியமான ஒரு சுற்றுலா தலங்கள். அங்கே மனம்தான் பணம், மனசை ஹாப்பியா வச்சுக்கணும் அப்படின்னா, ஆமா நம்ம அதாவது எப்படின்னா மனம்தான் பணம், அந்த மனசை வந்து ஹாப்பியா வச்சுக்கணும். இப்ப இந்த மாதிரி சுற்றுலா தலங்கள், இந்த மாதிரி ரம்மியமான இடங்களுக்கு நம்ம போகும்போது நம்ம மனசு வந்து லேசாயிரும். இப்ப இன்றைய நாள் வந்து எல்லாருக்குமே ஒர்க் இருக்கும், எல்லாத்துக்கும் கமிட்மெண்ட் இருக்கு. யாராவது எதாவது நினைக்கிறீங்களா? இல்லைங்களா? சந்தோஷமான நிகழ்வு. இதே எங்க ஊர்ல இருந்தா என்ன உப்புசம் வேர்க்கும். இப்ப வரைக்கும் ஜில்லுன்னு எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறோம், தரையெல்லாம் ஜில்லுன்னு இருக்குது, மனசும் குளிர்ந்து எல்லாமே குளிர்ந்துருக்குது, இல்லைங்களா? எல்லா நண்பர்கள் நிறைய பேரை பார்த்தோம், எல்லாம் பேசிருச்சோம். அப்ப இந்த மாதிரி என்னன்னா, இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து போங்க. எல்லாம் கோயிலே போக வேண்டாம், இந்த மாதிரி குடும்பத்தோட கூப்பிட்டு அவங்கள ஒரு, அதாவது ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான் மனைவி. சுக்கிரனை எந்த அளவு ஹாப்பியா வச்சுட்டீங்கன்னா அந்த அளவுக்கு காசு வரும் உங்களுக்கு, உங்க வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கும், சரிங்களா? அதே மாதிரி பெண்களும் அப்படித்தான். செவ்வாயை நீங்க ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா தான் வரும். புருஷனை நேரம் பார் திட்டிட்டு சண்டை பிடிச்சிட்டு என்ன, எங்க அப்பா ஒண்ணு சொல்லுவார், ஓரி அண்ணன் வீடு தூரி அடி போயிருப்பாரு. வீட்டுக்குள்ள சண்டையே ஆகாது, சரிங்களா? வீட்டுக்குள்ள சண்டையே ஆகாது. எந்த அளவுக்கு கணவரை பாத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு காசு பணம் வரும், சரிங்களா? இப்போ என்னன்னா கணவன் மனைவிக்குள்ள இப்ப வந்து போன வாரம் வந்து நான் ஒரு ஃபேமிலியா ஒரு கோயில் போயிருந்தேன். உத்தரகோசமங்கை பிள்ளையார்பட்டி போயிட்டு வந்தேன், சரிங்களா? பிள்ளையார்பட்டி போயிட்டு வந்தேன். இதுவும் சொல்றேன் பாருங்க, யாருக்கெல்லாம் தடை தாமதங்கள், எது எடுத்தாலும் தடையா இருக்குது, எது எடுத்தாலும் தாமதமா இருக்கு, ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறவங்கள நேரா பிள்ளையார்பட்டி போயிருங்க, சரிங்களா? 12 மணிக்கு அபிஷேகம் நடக்குது, ஓகேங்களா? அபிஷேகத்தை பாருங்க, அலங்காரத்தை பாருங்க. எத்தனை பேர் போறீங்களோ அத்தனை பேத்துக்கு தனித்தனியா அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா நீங்க உனக்கு முயற்சி பண்றீங்க, கண்டிப்பா அதுல ஜெயிச்சிருவீங்க, சரிங்களா? நான் வந்து அதான் போயிருந்தேன். அதுல என் கூட வந்தவர் வந்து பாத்துட்டீங்கன்னா வண்டி ஓட்டிட்டு வந்த ஒரு நண்பர். அவர் வந்து பாத்துட்டீங்கன்னா, மேடம் என் வீட்டுல வந்து 20 லட்சம் கடன் பண்ணிட்டாங்க, 20 லட்சம் கடன் பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் வந்துட்டு சொன்னேன், சார் உங்களை விட இதே உங்களுக்கு உடம்பு சரியில்லாம படுத்துட்டீங்க, உங்களால ஏதாவது பண்ண முடியுமா? முடியாதுல்ல. இதே கடன் ஏதாவது உங்ககிட்ட உங்களை ஏமாத்திட்டு ஒருத்தங்க போயிட்டாங்க, ஒரு 50 லட்சம் ஏமாத்திட்டு போயிட்டாங்க, அவங்களை கண்டே பிடிக்க முடியல, அப்ப என்ன பண்ணுவீங்க? இது ஒரு கர்மா. ஏதோ உங்க ஒய்ஃப் வந்து 50 லட்சம் 1 கோடிக்கு பதிலாக 20 லட்சம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைங்க. ஏன்னா எப்படின்னா இந்த ஈகோ கணவன் இப்ப வந்து எப்படின்னா, ஒரு நம்மளுக்கு ஒரு உயர் அதிகாரி இருக்கிறாங்க, நம்ம அவங்க கிட்ட போய் உன்னை கண்டா எனக்கு பிடிக்காது, நான் பேச மாட்டேன்னு இருப்போமா? அவ வந்து என்னன்னா அந்த உயர் அதிகாரி கிட்ட நம்ம வந்து பிடிச்சாலும் பிடிக்காது, சார் வணக்கம் சார், குட் மார்னிங் சார் சொல்றோமா இல்லையா? பிடிச்சாலும் பிடிக்காட்டி நம்ம வந்து பேசுறோமா இல்லையா? அதை வந்து உங்க வீட்டு அம்மா கிட்டயும் வீட்டு ஐயாட்டையும் பண்ணுங்க, அவ்வளவுதான். என்னங்க இப்ப வந்து ஒரு ஆண்களோட உடல் அமைப்பு வேற, பெண்களோட உடல் அமைப்பு வேற, இல்லைங்களா? இப்ப வந்து எங்க வீட்டுக்கார கூட தான் வரவன, நான் அப்பதான் வருவேனா, வர முடியுமா? அவருக்கு ஜோதிடனாலே பிடிக்காது, அப்புறம் என்ன பண்றது? நானு நீ வாரையா போ, இருக்கிறையா இரு அப்படின்னு ஒரு கேரக்டர், நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க பாக்கலாம்? அப்ப என்ன பண்றது? அனுசரிச்சு போக வேண்டியதா? சரிப்பா நான் போயிட்டு வரேன்ப்பா. அந்த மாதிரி என்னங்கன்னா, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஒரு அதாவது சமுதாயத்துல ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி,
குடும்பம் ஒத்துமையா இருந்தாதான் மதிப்பு மரியாதை. அதுவும் ஆண்கள் பெண்கள் வந்து எப்படினாலும் வாழ்ந்துருவாங்க. சரிங்களா? ஆண்கள் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு குழந்தைகள் இருக்குது வச்சு வாழணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதனால இது நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்றேன் நான். சரிங்களா? உங்களுக்கெல்லாம் சொல்லல, அவங்களுக்கு சொல்றேன். அதாவது இன்னொரு டைம் நம்ம பிறக்க போறது இல்ல. சரிங்களா? இன்னொரு டைம் நம்ம பிறக்க போறது கிடையாது. அதனால கணவன் மனைவிக்குள்ள என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி விட்டு கொடுத்து போங்க. சும்மானாது நடிச்சுட்டுனாது போங்க. உனக்காக தாமா நான் இருக்கிறேன்னு சொல்லுங்க, உனக்காக தாமா நான் இருக்கிறேன்னு சொல்லுங்க. அவங்க என்ன ஆயிருவாங்க, கூல் ஆயிருவாங்க. ஐயோ நம்ம மொண்டாட்டி இப்படி இருக்கிறோம், அவளுக்கா நம்ம சம்பாரிச்சு கொடுக்கணும் இல்லைங்களா? அந்த எண்ணங்கள் மாறும். மாறுமா மாறாதுங்களா? ஆமா, எல்லாமே நம்ம கையில தான் இருக்குது. அதாவது நெளிவு சுழிவா போயிடணும். என்னங்கிறீங்க? இது அவர் சொன்னாரு, நான் வந்து நீங்க இருந்துக்கமா எல்லா கடனும் கட்டிடுறேன், ஆனா நீ பாட்டுக்கிரு நான் பாட்டுக்கிரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்புறம் நான் வந்துட்டா சொன்னேன், பிள்ளைய வச்சிருக்கிறீங்க, நாளைக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா சமுதாயத்துல நீங்க குடும்ப ஒத்துமையா தான் நல்ல மருமகன் அமையே இல்லைங்களா? அதனால இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு சரிம்மா கடன் தாம கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம்பாதிக்கக்கூடிய வழியை பாருங்க. சம்பாரிச்சு கடனை கட்டுங்க. கடன்னாலே எல்லாம் பயந்துக்காதீங்க. அதாவது நிறைய பேர் கடனு வாயில வர்றதே கடனு. என்கிட்ட போன் பண்றவங்க எல்லாருமே எனக்கு கஷ்டமா இருக்குதுங்க மேடம், கடன் ஆயிருச்சுங்க மேடம். அதாவது நம்ம என்ன சொல்றோமோ அது நடந்துரும். ஓகேங்களா? நான் நிறைய மீட்டிங்ல நான் சொல்லியிருக்கேன். நான் வந்து அடிக்கடி என்ன சொல்லிட்டு இருப்பேன்னா, முதல்ல ஒரு 5-6 வருடத்துக்கு முன்னாடி சரிங்களா, மல்டி டேலண்ட் உமன் நான் சொல்லிட்டு இருப்பேன். எனக்குள்ளேயே நான் சொல்லிப்பேன். அதாவது ஒரு 50 பேருக்கு இப்ப இந்த இடத்துல 100 பேருக்கு சமைக்கணும்னு சொன்னீங்கன்னா சமைச்சிருவேன். ஓகேங்களா? இப்போ எந்த துறைக்கு போனாலுமே நம்ம ஜெயிக்கணும். அப்போ நம்ம என்ன ஆகணும் நம்ம முடிவு பண்ணணும். அதை விட்டுட்டு என்ன நம்மளை சுத்தி நல்ல தேவதைகள்லாம் இருப்பாங்க. இப்ப நீங்க என்கிட்ட வந்து சொல்றீங்க, இப்ப போனுங்கிறது என்ன ராகுவா, அப்ப நீங்க என்ன சொல்றீங்களோ அது டபுள் பல மடங்கு பெருசாகும் இல்லைங்களா? மேடம் என்னோட வாழ்க்கையை மாத்தி கொடுங்க, என்னோட வாழ்க்கை மாறணும் அப்படின்னு வா சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் பிரச்சனை கஷ்டம் சங்கடம் இப்படின்னு சொல்லாதீங்க. இது வந்து ஒரு தாழ்மையா நான் கேட்டுக்கிறேன். சரிங்களா? ஏன்னா இங்க உங்க அதாவது எல்லா ஜோதிடர்கிட்ட எங்கிட்ட இல்லை, யாருகிட்ட போனாலுமே என் வாழ்க்கை மாறணுங்க, வீடு வாங்கணுங்க, வண்டி வாங்கணுங்க, என் பொண்ணு கல்யாணம் பண்ணணும், படிக்க வைக்கணும், இதுக்கு என்ன பண்றது வழியை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு கடன் ஆயிடுச்சு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா அது பல மடங்கா பெருசாகும். ஆமா, அதனால நல்ல வார்த்தைகளை பேசுங்க. நல்ல வார்த்தைகளை பேசுனீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து நல்லதா. இப்ப நான் வந்து என்னன்னா இந்த நேரத்துல ஒண்ணு சொல்றேன். என்னோட அம்மாவோட அம்மா பேர் வந்து பாட்டி, அவங்க பேர் ரத்தனம்மாள். அவங்க வந்து கிராமத்துல இருக்காங்க. அவங்களுக்கு 85 வயசு ஆச்சு. இப்பவும் ஆருடம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாங்க, அவங்களோட அம்மா வந்து காலனா வாங்கி மருத்துவம், அதாவது இந்த குழந்தை பிறப்பு, இந்த என்னது சுளுக்காயிருச்சு இல்ல வயிறு தட்டுறது குழந்தைகளுக்கு, இந்த மாதிரிலாம் அவங்க பார்த்துருக்காங்க. ஓகேங்களா? ஆமா, நான் வந்து நிறைய செய்யாத தொழிலே கிடையாது. கடைசியில தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்ப வந்து ஒரு பக்கம் ஒரு ஜோதிடம் பார்க்க போனா அவர் வந்து சொன்னாரு, என்னன்னு சொன்னாருன்னா, அம்மா உங்களுக்கு அந்த பிராப்தம் இருக்குது, படிங்கம்மா, உங்க குடும்பத்துல இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னாங்க. என்னோட அப்பாவோட அப்பா வகையில பாத்தீங்கன்னா எல்லாம் மாரியம்மன் கோயில் பூசாரி, சரகடிக்கிறது, திண்ணூறு மந்திரிச்சு தர்றது. அப்ப வந்து அதுக்கப்புறம் தான் ஓ பாட்டி பண்றாங்கல்ல, அப்ப நம்மளுக்கு அந்த பிராப்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட போய் எப்படியோ போய் திண்ணூறு போய் நம்ம வச்சுட்டு வந்துருவானு. நீ எப்படி பாட்டி சொல்றேன்னு கேட்டு வந்துருவானு. ஆமா, அதாவது ஆள் காணாம போயிட்டாலோ பொருள் காணாம போயிட்டாலோ இல்ல திருமண பொருத்தம், இது எல்லாமே பாட்டி இப்ப வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, அதனால அவங்க வந்து பாத்துட்டீங்கன்னா பாட்டிக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த பாட்டியோட பிராப்தம், ஏன்னா அந்த பாட்டி வந்து இந்த வயசுக்குமே சுத்தி இருக்கிற கிராமத்துல எல்லாம் அவங்க பிரபலம். அப்ப அந்த கர்மா எனக்கு ஆக்டிவேட் ஆயிருக்கு. சரிங்களா? அதனால ரத்னா பாட்டிக்கு வந்து ஒரு நன்றியை நான் சொல்லிக்கிறேன். அவங்களுக்கு இதை போட்டு காமிப்பேன், உங்க பேரை சொல்லியிருக்கிறேன். அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஆசை. அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு 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 நிகழ்வுல அவங்கள பேச வைக்கணும். சரி, இன்னைக்கு அப்புறம் வந்து அதாவது நிறைய பேர் என்னங்கன்னா, அம்மா நீங்க பேச வந்தது சொல்லுங்கம்மான்னு கமெண்ட்ல போடுறாங்க. சரிங்களா? நல்லத பேசுறது
இல்ல இது வந்து உங்களுக்கு பிடிக்கலைன்னா விட்டுருங்க. யாரோ ஒருத்தங்களுக்கு அதை பார்த்து மாறுவாங்கல்ல, யாரோ ஒருத்தங்க அவங்க பார்த்து மாறுவாங்க இல்லைங்களா, அவங்க வாழ்க்கை மாறும் இல்லைங்களா. சரி, அடுத்தது வந்து ரிஷபம். ரிஷபங்கிறது சென்னைங்க, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா திருவொற்றியூர். திருவொற்றியூர் வழிவடை அம்மன். ஆமா, சரிங்களா. அதே மாதிரி அடையார், அதாவது சென்னை சுத்தியுள்ள பகுதிகள் எல்லாமே ரிஷபம். அப்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா கடக லக்னக்காரங்க ரிஷபம் போய், அதாவது சென்னை போயிட்டு வந்தாலே அவங்களுக்கு பொருளாதார வருமானம் நிச்சயமாக ஏற்படும். சரிங்களா. இதே வந்து கும்ப லக்னக்காரங்க அவங்களுக்கு வந்து ஒரு வண்டி வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு ஒரு நினச்சிட்டே இருக்காங்க. சென்னை போயிட்டு வாங்க, அங்கே போய் ஒரு கோயிலோ போயிட்டு வாங்க, இல்லை அங்கே இருக்கிற பீச்சுக்குனாவது போயிட்டு வாங்க. அதெல்லாம் போயிட்டு வரும்போது உங்களுக்கு அதுக்குண்டான வேலைகள் நடக்கும். புரிஞ்சுதுங்களா. இப்போ நான் இங்கே வந்து பேசுறேன்னா உடனே நடந்திருக்குமா? பிரபஞ்சத்துல அந்த வேலைகள் 2 வருடத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். அதுக்குண்டான ஓட்டம் தான் நான் ஓடிட்டு இருந்திருக்கிறேன். உடனே நம்மளுக்கு போயிட்டு வந்தோட நடக்குமானா நடக்காது. நம்மளுக்கு அது நம்மளோட முயற்சி பண்ணிட்டே இருந்தா கண்டிப்பா ஜெயிக்க முடியும். சரிங்களா. அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா மிதுனங்க. மிதுனம் வந்து பாத்துட்டீங்கன்னா கடலூர் மாவட்டம், அரியலூர், நாகை, திருவாரூர், குறிஞ்சிப்பாடி. பாருங்க, நான் என்ன, அதாவது என்னங்க, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, நாகராஜா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன்னு. போயிட்டு வந்ததுலேருந்து இப்படியே கோயிலாக ரவுண்ட் அடிச்சுட்டே தான் இருக்கிறேன். ஆமாம், அதாவது என் குடும்பத்தோட அதாவது இங்கே போயிட்டு வந்தேன், அதான் பிள்ளையார்பட்டி போயிட்டு வந்தேன், மதுரை போயிட்டு வந்தேன், இப்போ இங்கே வந்திருக்கேன். சரிங்களா. இது எல்லாமே நம்மளுக்கு சுப விரயமாகும். சரிங்களா. விரயமெல்லாம் என்ன ஆகுதுங்க, ஆமாம் இதில் போயிடும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா திருவெண்ணை நல்லூர், அப்புறம் திருவானைக்காவல், வயலூர் முருகன். சரிங்களா. அப்போ சிம்ம ராசிக்காரங்கெல்லாம் போயிட்டு வரலாம் இல்லையா, சிம்ம லக்னக்காரங்களா போயிட்டு வரலாம் இல்லைங்களா. போயிட்டு வந்தால் அவங்களுக்கு என்ன ஆகும், 11ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகும். அடுத்தது கடகம். கடகம் வந்து பார்த்துட்டிங்கன்னா தஞ்சை மாவட்டம் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா கடகம். ஃபஸ்ட்டு ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி நான் உழவார பணிக்கெல்லாம் போவேன். உழவார பணிக்கு போய் தஞ்சை பெரிய கோயிலில் உண்டியல் என்றதுக்கு கூப்பிட்டாங்க நீங்கள். சரிங்களா. அப்போ வந்து என் மைண்டில் வந்து லலிதாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டில் மத்தியானம் 2 மணி வரைக்கும் உட்காந்து உண்டியல் எண்ணிட்டு, அதுக்கப்புறம் என் கூட வந்தவங்களெல்லாம் அவங்க ஏதோ அங்கேயே இருக்கிறேன் நாங்கள் விட்டுட்டு நான் மட்டும் கும்பகோணம் போனேன். கும்பகோணம் போய் அங்கே ஒரு அண்ணா, சக்திவேல் அந்த அண்ணா பேர், அந்த அண்ணா வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வந்து ட்ரெயின் அங்கே வருது. 2 பேர் குடுக்குடு இங்கே ஓடுற தண்டவாளத்தில் டிக்கெட்டு கூட வாங்காம, ஏன்னா அது முதல்ல டிக்கெட் வாங்கணுமாமா. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான், ஏன்னா கடகங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா கடக லக்னமா. அப்போ வந்து என்னன்னா நான் ஆக்டிவாக மாறணும் இல்லை. அப்போ லலிதாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆக்டிவாக மாற ஆரம்பித்தேன். சரிங்களா. இதே இன்னொன்று வந்து என்னன்னா, நம்மளோட அஷ்ட வரல்கள் பரல் இருக்குது பார்த்தீங்களா, பரல்கள் இருக்கு இல்லையா, அந்த பரல்களில் எந்த பரல்கள் வந்து அதிக எண்கள் உள்ளதோ, இப்போ என்னோட கடக லக்னத்தில் 44 இருக்குது. சரிங்களா. அப்போ நான் ஸ்பீடாக இயங்க ஆரம்பிக்கணும்னு தான் தஞ்சாவூரே போனேன். ஓகேங்களா. தஞ்சாவூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த 2 வருடத்துல எனக்கு இதுக்கு உண்டான வளர்ச்சிகள் ஏற்பட்டுச்சு. உங்களுக்கு அப்படித்தான். இப்ப நான் சொன்ன ஊர்கள் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க பரல்கள்ல எந்த எண்கள் வலிமையாக இருக்கோ, எந்த பாவங்கள் வலிமையா இருக்கோ, அந்த பாவத்தை நீங்க ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா அங்க உள்ள கோயில்கள் போங்க, சுற்றுலா தலங்கள் போங்க, போயிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களை அறியாமே உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். சரிங்களா. அடுத்தது வைத்தீஸ்வரன் கோயில், திருநள்ளாறு, இதெல்லாமே கடகத்துக்குள்ள வருதுங்க. சீர்காழி, தஞ்சை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், அதாவது புதுக்கோட்டையின் கடற்கரை பகுதிகள், அதுக்கப்புறம் திருநள்ளாறு, வைத்தீஸ்வரன் கோயில், சீர்காழி, இங்க எல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா கடகம் ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா. அடுத்தது சிம்மம். சிவகங்கை மாவட்டத்து காரைக்குடி, பிள்ளையார்பட்டி. இப்ப நான் 2ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டு வந்துட்டேன் இல்லைங்களா. அப்போ பிள்ளையார்பட்டி, தேவக்கோட்டை, சிவபுரி, காளையார் கோவில், மானாமதுரை, சிங்கனபுரி, இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிம்ம ராசி, சிம்ம லக்னம். நீங்கள்
யாரெல்லாம் உங்களோட எந்த பாவத்தை ஆக்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அந்த ஊருக்கு போயிட்டு வாங்க. அடுத்தது கன்னி. கன்னி வந்து பார்த்துட்டிங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம். சரிங்களா? தூத்துக்குடி மாவட்டம் சுசீந்திரம், நாகர்கோவில். சரிங்களா? நாகர்கோவில். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நெல்லையின் மத்திய தெற்கு பகுதிகள். இந்த நெல்லை மாவட்டத்தில் சேர மகாதேவி அங்கே போயிட்டு அந்த ஆற்றுல குளிச்சுட்டு வந்தோம் 20-15 நாளைக்கு முன்னாடி. அடுத்தது துலாம். சரிங்களா? துலாம்ல வந்து நெல்லை மாவட்டம் வடக்கு, விருதுநகர் தெற்கு பகுதிகள், அதுக்கப்புறம் தென்காசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசி, பாபநாசம், குற்றாலம், இதெல்லாமே துலாம். சரிங்களா? சங்கரன் கோவில் வருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகம். விருச்சிகம் வந்து பாத்துட்டீங்கன்னா தேனி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், ஈரோட்டோட தெற்கு பகுதிகள், அதுக்கப்புறம் பழனி, அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா கொடைக்கானல், கொடைக்கானல், மலையாண்டிப்பட்டினம், இந்த ஊருக்கெல்லாம் ஆலியார் டேமு, இங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா விருச்சிகம் ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா? அப்ப எனக்கு வந்து 5ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆகணும், அங்கெல்லாம் போகணும். அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா தனுசு. தனுசு வந்து பாத்துட்டீங்கன்னா கோயம்புத்தூருங்க. சரிங்களா? அப்போ வந்து சிம்ம லக்னக்காரங்கெல்லாம் 5ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகணும், எங்க வரணும்? கோயம்புத்தூர் வரணும். கோயம்புத்தூர்ல வந்து கோணியம்மன் வழிபாடு பண்ணிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். சரிங்களா? கோயம்புத்தூர், திருப்பூர், அதுக்கப்புறம் வந்து வெள்ளக்கோவில், கோபிசெட்டிப்பாளையம், ஈரோடு, இதெல்லாமே தனுசு வருங்க. அதே மாதிரி தனுசு, மகரம், தனுசு, மகரம், கும்பம், இந்த 3மே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு, கோயம்புத்தூர். இப்போ கும்பங்கிறது பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு குறிக்கும். சரிங்களா? ஒவ்வொருத்தங்க இப்போ கேட்பாங்க, என்னங்க திருப்பூர் வரவே இல்லை அப்படின்னு. அதெல்லாமே தனுசுல தான் வரும். அதுக்கப்புறம் வந்து மகரம். மகரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஊட்டி, ஊட்டி, ஈரோடு வடபகுதி, சேலம், குன்னூர். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து மேட்டூர், காவேரிப்பட்டினம், இதெல்லாமே மகரம். ஓகேங்களா? அடுத்தது கும்பம். கும்பம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே திருச்செங்கோடு. யாருக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை இருக்கோ அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும், குடும்ப ஒத்துமை ஏற்படும். திருச்செங்கோடு. அப்புறம் வந்து அரூர், கபிலமலை, அரூர், நாமகிரிப்பேட்டை, மங்களபுரம், வீரகனூர், எருமைப்பட்டி, சூரமங்கலம், நல்லூர், வேலூர், சேலத்தோட தெற்கு பகுதிகள். அதே மாதிரி நாமக்கல் மாவட்ட வடக்கு பகுதிகள் வந்து அதே மாதிரி மத்திய பகுதி கரூர், இது எல்லாமே என்ன வருதுங்க? கும்பம் வருது. ஓகேங்களா? அடுத்தது மீனம். மீனம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மதுரை. அதாவது மதுரை இப்போ வந்து கடகலக்கணத்துக்காரங்க 9ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகணும். என்னங்க, நான் மதுரை போயிட்டு வந்து இப்போ நிறையா கோயில் போயிட்டேன், கோயிலாக போயிட்டு இருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி திண்டுக்கல், திருப்பரங்குன்றம், அழகர் கோவில், அதுக்கப்புறம் கன்னிவாடி, சமயநல்லூர், பூம்பாறை, அதுக்கப்புறம் கல்லம்பட்டி, ரங்கமலை, கரூரின் தெற்கு பகுதி. சரிங்களா? அதே மாதிரி திருச்சியின் தெற்கு பகுதி, இது எல்லாமே மீனம். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் ஏற்படணும் அப்படின்னா இப்ப சொன்ன ஊர்களுக்கெல்லாம் 4ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆக அங்க போயிட்டு வாங்க. இதே குழந்தைங்க பிரச்சனைங்க, மனம் ஒரு நிம்மதியே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுங்க? 5ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆகிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க. தொழில் ஆக்டிவேட் ஆகணும், எனக்கு தொழிலே இல்லைங்க, 10ஆம் பாவம் எங்களுக்கு எந்த பாவம் வருதோ அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. லாபம் வரணுங்க, 11ஆம் பாவத்துக்கு போயிட்டு வாங்க. குடும்பத்துல ஒரே பிரச்சனைங்க, வருமானமே இல்லைங்க, 2ஆம் பாவம் சம்பந்தமான கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. இப்ப எப்படின்னா, இப்ப நான் இருக்கேன்னா எங்க அம்மா வீட்டுக்கு போனாதான் எங்க அம்மா என்ன பண்ண, சுட சுட சாப்பாடு போட்டு வந்து இந்தா சாப்பிடு சாமிங்க இல்லைங்களா? இப்ப எனக்கு எவ்வளவு வயசா இருக்கலாம், போன் பண்ணி உனக்கு சளி உன்னி சரியாயிடுச்சா, தூதுவளை ரசம் வச்சு குடி, உன்னியுமே உனக்கு ரெடியாகல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ப வந்து அதே மாதிரிதான் இந்த இடங்களுக்கு போனாலுமே நீங்க உணர்வீங்க.
இப்போ எப்படி எங்க அம்மாட்ட போனா எங்க அம்மா வந்து எனக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்குது, நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நான் எங்க அம்மா வந்துச்சுன்னா இந்த பேக்கிங் கூட எனக்கு தூக்கக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? நான் உண்மைங்க, உன்னியுமே வந்து எங்க அம்மா எங்க அம்மாவோட தம்பியெல்லாம் உன்னியுமே எப்படின்னா அவங்களுக்கெல்லாம் உன்னி எனக்கு பேத்தி வந்துருச்சு. ஆனாலும் எங்க அம்மா சின்ன பிள்ளையா அப்ப வந்து இது எப்படின்னா இந்த இடங்களுக்கு நீங்க போய் வரும்போது நம்மளோட இடத்துக்கு போயிட்டு வந்த ஒரு வைப்ரேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அது உணர்வால தான் உணர முடியும். சரிங்களா? எதுவுமே நீங்க போயிட்டு வாங்க, உங்களோட வாழ்க்கையில வெற்றிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஆமா, காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் இல்லைங்களா? அங்க அதான்பாங்க, அங்க நிறைய. ஆமா, 2ஆம் இடம். அங்க வந்து அங்க போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு செல்வாக்கு கண்டிப்பா கிடைக்கும், செல்வ வளம் கண்டிப்பா கிடைக்கும். உங்க பின்னாடி போயிட்டே இருப்பாரு சென்னைக்கு, அவரை கேளுங்க, அவருதான். ரெண்டாம் இடம் காலபுருஷனுக்கு 2ஆம் இடம். அங்க ஃபுல்லா காசு அங்க இருக்குது, சினி ஃபீல்டு, அரசியல் எல்லாமே அங்க இருக்குங்களா? கஜானாவே அங்கதான் இருக்குது. ஆமா, அங்க ஆமா ஆமா. அதனால அங்க போயிட்டு உங்களுக்கு அங்க எந்த பகுதின்னு பார்க்கணுங்க. சரிங்களா? இப்ப நான் வந்து காஞ்சிபுரத்தை தேர்ந்தெடுத்திருக்கேன். நீங்க கும்பலக்னமா? கும்பலக்னம் ரிஷபராசி. சந்திரன் அங்கேயே இருக்கிறாரு. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. என்னங்க? அதாவது என்னங்கன்னா, நான் வந்து பாத்துட்டீங்கன்னா தொடர்ந்து 3 வருடங்களாக ஒவ்வொரு மீட்டிங் வந்து அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். 3 வருடம் கழிச்சு 3 வருடம் கழிச்சு தானே இந்த ரீச் எனக்கு கிடைச்சிருக்கு இல்லைங்களா? ஆமா, உடனே நடக்காது. படிப்படியாக நம்மளுக்கு அது சம்பந்தமான ஆட்கள் நம்மளுக்கு தேடி வருவாங்க, நம்மளுக்கு சூழ்நிலைகள் மாறும். ஓகேங்களா? துலா லக்னம் கும்பராசிங்களா? துலா லக்னம் கும்பராசி. நீங்க குருவாயூர் போயிட்டு வாங்க சார். கன்னி வந்து குருவாயூர், உங்களுக்கு வருமானம் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். குருவாயூர் போயிட்டு வாங்க. கும்ப லக்னம் தனுசு ராசிங்களா? நீங்க வந்து மதுரை மீனாட்சி அம்மனை போய் கும்பிட்டு வாங்க. இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலுக்கு போய் இந்த மதியம் வந்து உச்சிக்கால பூஜையை போய் அட்டன் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கிற இன்னல்கள் போகும். ஆமா, இன்மை யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டங்கள் இருக்கு, ஃபர்ஸ்ட் கோயில் என்ன எடுத்துக்கோங்கன்னா பிள்ளையார்பட்டி எடுத்துக்கோங்க. சரி, போயிட்டு வந்தீங்க, நான் சொன்ன மாதிரி பண்ணீங்களா? பார்த்துட்டு உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணீங்களா? அதாவது அத யாருக்கெல்லாம் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கோ அவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் பிள்ளையார்பட்டி போயிட்டு வாங்க. 2வது இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரி, மதுரையில் இருக்கு. ஆமா, இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்க போயிட்டு உங்க பேருக்கு உள்ள நின்று ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற இன்னல்கள், ஏன்னா பேர்லயும் இன்மையிலும் நன்மை தருவார்னு இருக்கு இல்லையா, கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை கண்டிப்பா மாறும். சென்னை போனா உங்களுக்கு என்ன சொல்லுங்க? கும்பலக்னம் தனுசு ராசியா? ஓகே. மாதவ பெருமாள் கோயில். இல்ல சார், அவர் சொல்ற மாதிரி பெருமாள் கோயிலுக்கே போங்க சார். ஆமா, பெருமாள் கோயிலுக்கே போயிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு. ஆமா, பெருமாள் கோயில் புதன்கிழமை போயிட்டு வாங்க சார். புதன்கிழமை போயிட்டு வாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு உண்டானதை வேண்டிட்டு, தண்ணினா தண்ணீர் துலாபாரம் தரேன்னு வேண்டிட்டு வாங்க. சர்க்கரை என்ன நீங்க நினைக்கிறீங்களோ ஒரு இதை வச்சுட்டு, ஒரு உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை வச்சுட்டு, ஒரு தண்ணியோ தண்ணி தானம் இல்ல சர்க்கரையோ உங்களால என்ன முடியுமோ அதை பண்றேன்னு வேண்டிட்டு வாங்க. கண்டிப்பா உயர்வு கிடைக்கும். அது 2ஆம் இடம் இல்ல உங்களுக்கு. அதே மாதிரி பரல்களும் பாருங்க. பரல்கள்ல அஷ்டவர்க்க பரல்கள்ல எந்த நம்பர் அதிகமா இருக்கு அந்த பாவத்துல, அப்ப வந்து அதுல வந்து 4ஆம் இடமோ 11ஆம் இடமோ உங்களுக்கு வந்து பரல்கள் ஜாஸ்தியா இருக்கு, 2ஆம் இடமோ இருக்கு, இல்ல லக்னத்துல இருக்கு அப்படின்னா நீங்க அந்த ஊருக்கு போலாம். அந்த ஊருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா. இப்ப எனக்கு 44 இருக்கு, எதுல கடகத்துல. நான் வந்து
பெரிய கோயிலில் போய் உண்டியல் எண்ணிட்டு வந்தேன். லலிதாம்பிகை அம்மனை போய் பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம்தான் காசே சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். சரிங்களா? அதனால நான் இதெல்லாமே நம்புவேன். ஆத்மார்த்தமா நான் ஓடி ஓடி பண்ணிடுவேன். அதெல்லாம் ஒன்று என் மைண்டு தெரிஞ்சிட்டாலும் உடனே போய் பண்ணிடுவேன். அது அப்புறம் மண்ணலாம்லாம் வெயிட் பண்ண மாட்டேன். யார் வந்தாலும் வராட்டி நான் பாட்டு கிளம்பி போயிடுவேன். அங்கே யாராவது நம்மளுக்கு இருப்பாங்க. கண்டிப்பா நம்மளுக்கு கடவுள் ரூபத்தில் உதவு பண்ணா நம்மளுக்கு ஆள் இருப்பாங்க. நேற்று பாருங்க, வந்த நாமக்கல்ல வந்து இறங்கிட்டு காலையில வரலாமா அப்படிங்கும்போது சார் கூப்பிட்டாரு, மேடம் கார் வருது, நீங்க வாங்க, தம்பி வர்றாங்க, அவங்களோட வந்துருங்கன்னு. கடவுள் மாதிரி நம்மளை கூப்பிட்டு வந்து விட்டாங்கல்ல. ஆமா, இல்லாட்டி இந்த நான் என்னமோ அரை மணி நேரம் நினைச்சா 2 மணி நேரம் இதுல எங்க போய் நான் பஸ்ஸை பிடிச்சி வந்து. சரிங்களா? இது வந்து ஆத்மார்த்தமா இப்ப நான் சொன்னது உண்மையாலுமே நீங்க வந்து அந்த பாவங்களை ஆக்டிவேட் பண்றதுக்கு என்னென்ன ஊர்கள்னு பார்த்து அதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா அந்த பாவங்கள் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா? என்னங்க? இன்மையிலும் நன்மை தருவார் கோயில். அதே மாதிரி பிள்ளையார்பட்டி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. 2வது இன்மையிலும் நன்மை தருவார் கோயில் போங்க. அடிக்கடி ஒரு 6 மாசத்துக்கு ஒரு கணாவது போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் அங்க ராக்காயம்மன் கோயில் யார் யார் போயிருக்கிறீங்க? அதான் நீங்க போய்க்கிறீங்களா? நீங்க மதுரைக்காரங்க, எனக்கு எப்படி சார் தெரியும்? சூப்பர் சார், சூப்பர் சார். மறுமலர்ச்சி இல்ல, பொதுவாவே வந்து பாத்துட்டீங்கன்னா லக்னம் முடக்கா இருக்கிறவங்க, இல்ல லக்னம் திதிசூன்யமானவங்க அங்க போயிட்டு வாங்க. அப்படியே முடங்கி உட்கார்ந்துட்டு நம்ம என்னன்னே தெரியாம என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கிறவங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். அங்க போயிட்டு வந்தாலே மனம் தெளிவாகும், புத்தி தெளிவாகும், உங்களுக்கு நீங்க ஆக்டிவாக ஆரம்பிப்பீங்க. வழி பிறக்கும். ஆமா ஆமா. இப்போ நான் மீட்டிங்ல லாஸ்டா திருப்பூர் சகோதரர்கள் தான் பேசினேன். அதுக்கப்புறம் 2-3 பக்கம் கூப்பிட்டாங்க, நான் போகல. ஓகேங்களா? இப்போ வந்து திடீர்னு ஐயா வந்து ஒரு போஸ்ட் அனுப்பிச்சு, அம்மா வந்துருங்கம்மா அப்படின்னு போட்டார். இல்லை, இப்போ வந்து என்னன்னா, இன்னைக்கு வந்து இங்க இருக்கிற அரம்பீஸ்வரர் பார்க்கணும்னு அந்த பிராப்தம் இருக்கு. எனக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்குங்க ஐயா. ஆனால் எனக்கு வந்து இது கொல்லிமலை எவ்வளவு தூரம், இந்த பிராப்தம் இருக்குங்கிறத நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். அந்த வழி கிடைக்குது இல்ல. இப்ப ரவிங்கிறவர் யாரு? சூரியன். எல்லாத்துக்கும் பிரகாசத்தை கொடுத்துட்டாரா? வந்து எல்லாம் கும்பிட்டு போங்க, எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு வழி பண்றேன் அப்படின்னு வழி காமிக்கிறாரா? இல்லைங்களா? அப்ப எனக்கு வந்து கடகலக்கணத்துக்கு 2ஆம் இடம் சூரியனா, ரவி வந்துட்டாரா? ஆமா ஆமா. அதாவது இல்ல, நான் வந்து உங்களை மாதிரி எல்லா இடத்துலயும் நான் வந்து உட்கார்ந்துருக்கேன், நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன், இதே மாதிரி ஸ்டேஜ்லயும் கூட உட்கார்ந்துருக்கேன். இன்னைக்கு தலைமை பண்பு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு யாருனால கிடைச்சிருக்கு? சூரியனால கிடைச்சிருக்கு. இல்லைங்களா? அப்ப இதுதான் பாவத்தை ஆக்டிவேட் பண்றது. புரிஞ்சுதுங்களா? அப்போ வந்து ரவிங்கிற ஒரு ஐயா வந்து என்ன பண்றாரு, எனக்கு வந்து வழியை காமிக்கிறார், வாங்கம்மா வந்து பேசுங்கம்மா, இன்னைக்கு தலைமை எடுத்துக்குமா. அப்ப தலைமை பண்பு இந்த வயதுல எனக்கு கிடைச்சிருக்குது. இல்லைங்களா? அப்ப இதுதான் என்னோட கடக லக்னத்துக்கு சூரியன் வந்து என்ன பண்ணும்? வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப சூரியன் ஆக்டிவேட் பண்ணணுமா? புரிஞ்சுதுங்களா? அப்ப சூரியன் வழிபாடு ரெகுலரா பண்ணணும், சிவனை வழிபாடு பண்ணணும். பண்ணிட்டே இருந்தா நம்ம வாழ்க்கையில உயர்வு கிடைக்கும். உங்களுக்கு எதுன்னு பாருங்க, உங்க ஜாதகத்துல சூரியன் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. சூரியன் எப்படி இருந்தாலும் சரி. போன டைம் ஒருத்தர் அப்படிதான் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. சரிங்களா? உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா விட்டுருங்க, நம்புறவங்க கண்டிப்பா அவங்களுக்கு வழி கிடைக்கும். ஓகேங்களா? அதனால இந்த மாதிரிதான் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணணும். நம்ம வந்து நம்மளை சுத்தி யார் யார் இருக்கிறாங்க, நம்மளுக்கு என்ன மாதிரி செயல்பாடுகள் வருது, அதை உணர்ந்தாலே நம்ம ஜெயிச்சிடலாம். இப்ப இவர் கூப்பிட்டாரு, ஃபுல்லா எனக்கு வீட்லயும் வேலை, இதுலயும் வேலை, நம்ம சொல்லி இல்லைங்க வர முடியாதுங்க, எனக்கு ரொம்ப தூரங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா கூப்பிடுறது யாரு? சூரியன் கூப்பிடுறாரு. எனக்கு 2ஆம் அதிபதி இல்லையா? உனக்கு நான் கூப்பிடுறேன், நீ வரமாட்டேங்கிற, உயிர் வைக்கிறோட காப்புன்னு வெப்பார வைக்க மாட்டேன். இல்லைங்களா? அப்ப வந்து என்ன பண்ணிடுவாடு, பயந்துட்டு கம்முனு வந்து அட்டன் பண்ணிட்டு, அப்ப சாமி சூரியனால தலைமை தானே.
இப்ப சூரியன் வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டாருல்ல எனக்கு. ஆமா, சரிங்களா? நீங்களும் இல்ல, ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு மேடையில பேச வாய்ப்பு கொடுத்தவர் யாருன்னா ராஜநிலை ராஜசேகர் ஐயா. அவருக்கு ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரம், அதாவது இந்த அளவுக்கு நான் வந்திருக்கிறேன்னா ஒரு தகப்பனா நான் அவர்கிட்ட அவர் மீட்டிங்ல சொல்லியிருக்கேன். ஏன்னா எங்க வீட்லயே என்னை நம்ப மாட்டாங்க. ஏன் நம்ப மாட்டாங்கன்னா எல்லாத்தையும் யதார்த்தமா பேசிடுவேன். சரிங்களா? என்னை வந்து எப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா, ரோகிணி வந்து புதன் கர்மான்னு சொல்லிட்டு காமெடி பீஸா முன்னாடி தெரிவாங்க. நானும் அப்படித்தான் எல்லாத்துக்கும் காமெடி பீஸா தெரிஞ்சேன். சரிங்களா? எல்லாத்துக்குமே என்னன்னா எங்க வீட்டுல உனக்கு பேசவே தெரியாது, பேச அமைதியா உட்கார, சும்மா பேசிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு மக்கள் என்ன சொல்றாங்க, அம்மா நீங்க பேசுறது நல்லா இருக்குதுமா, நீங்க உங்களோட பேச்சை கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு, நைட்டு நான் பக்கத்திலே வச்சு பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுறோமா, காலையில பார்த்தா உங்க வீடியோ ஓடிட்டு இருக்குதுமா அப்படிங்கிறாங்க. அப்ப வந்து என்னன்னா இந்த ரோகிணி என்ன பண்ணுதுங்க, ஏதோ ஒரு சாதனை பண்ணுது இல்லைங்களா? ஏதோ 10 பேர் தெரியற அளவுக்கும் கூட சாதனைய பண்ணுது. அப்ப வந்து என்னன்னா நம்மளோட நட்சத்திரங்கள் என்ன மாதிரி பலனை கொடுக்குது, நம்ம என்ன வரம் வாங்கி வந்தோம், அதுக்குண்டான செயல்பாட்டுல நம்ம போனோம்னா நம்ம ஜெயிச்சிருவோம். ஓகேங்களா? ராஜநிலை ராஜசேகரையாக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து இந்த எண்கள் மூலமா தான் இந்த அளவுக்கு நான் ஜெயிச்சிருக்கேன். அவருக்கு ஒரு நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நிறைய தாந்திரிக விஷயங்கள் எங்கிட்ட வர்றவங்களுக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கெல்லாம் கசப்பான நினைவுகள் இருக்கும். நேத்தே யாராவது வீட்டாமோட சண்டை பிடிச்சிட்டு வந்திருப்பீங்க, இன்னைக்கு போய் அவளை வச்சுக்கோன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. நினைப்பீங்களா நினைக்க மாட்டீங்களா? இல்ல, அதாவது ஆப்போசிட்டாடா அதுதான். இல்ல, அதாவது என்னன்னா ஒரு கடன் ஆயிருக்கும், நிறைய பிரச்சனைகளை நம்ம இருப்போம். சரிங்களா? இப்போ இத்தனை காசு நம்ம விட்டுட்டோம், மறுபடியும் நம்ம சம்பாதிப்போமா, இந்த பழசையவே நினைச்சிட்டு இருப்போம். இதே உடல்நல சரியில்லாம ஒருத்தர் படுத்துட்டு இருக்கிறாரு, அவர் என்ன நினைப்பாரு, நம்ம மீண்டு வந்துருவோமா, பழையபடி நம்ம நடமாடுவோமா, நம்ம வாழ்க்கை திரும்ப வருமா, இதெல்லாம் அவர் நினைச்சிட்டே இருப்பாரு இல்லைங்களா? இப்ப நானே வந்து படிக்கிற நேரத்துல எங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. அந்த பேகை தூக்கிட்டு போகும்போதெல்லாம் நான் வந்து பாத்துட்டீங்கன்னா குழந்தைகளை ஸ்கூல், நான் என்னோட வயசுல பேகை தூக்கிட்டு போகும்போதெல்லாம் நான் அவளையே போய் ஏக்கமா பார்ப்பேன், நம்ம படிக்காம விட்டுட்டோமே, நம்மளை அனுப்பாம விட்டோமே. அந்த மாதிரி ஒரு ஏக்கங்கள் எனக்கு ரொம்ப வருடங்கள் இருந்துச்சு. இப்ப என்ன தேடி தேடி படிக்கிறப்ப நான். சரிங்களா? இப்ப வந்து நம்மளுக்கு முதியோர் கல்வி மாதிரி இப்ப படிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வயசான காலத்துல கிடைக்குது. ஓகேங்களா? அப்ப வந்து என்ன, கசப்பான நினைவுகளை நம்ம மறந்தோம்னா தான் இந்த நொடி வாழ முடியும். அப்ப அதையவே நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க இல்லைங்களா? இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து இப்போ ஒரு 49 வயசு ஆச்சு, 50 வயசு ஆச்சு, குழந்தை இல்லைன்னு இருக்கு இல்ல, அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு நினைச்சிட்டே இருக்காங்கன்னா இந்த நொடி எப்படி வாழுவாங்க? இந்த நொடி நம்ம வாழ்ந்தோம்னா தான் நம்ம வந்து இந்த வாழ்க்கையில நம்ம ஜெயிக்க முடியும். அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த பட்டாம்பூச்சி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கிடைக்கும் தெரியுங்களா? அதை வாங்கி உங்களோட பெட்ரூம் ஹால்ல ஒட்டிருங்க. எந்த கசப்பான நினைவுகளா இருந்தாலும் சரி, அதுல இருந்து நீங்க வெளியே வந்துடலாம். அதை பார்க்கும்போது மனம் பட்டாம்பூச்சி பறக்காத மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்ப வந்து என்னன்னா, இது வந்து நான் அதாவது அவங்க போட்டோ எங்க வீட்டு முன்னாடியே இருக்கும். யார் கிளைண்ட் வந்தாலுமே அவங்களுக்கு நான் சொல்லுவேன், பழசையெல்லாம் நம்ம மறந்து இந்த நொடி வாழ்றதுக்காக இந்த பரிகாரம். இன்னொன்னு வந்து என்னன்னா, நீங்க எல்லாருமே பிரபலமாகணும். சரிங்களா? பிரபலமா இப்ப மக்களுக்கு நம்ம இந்த தொழில் பண்றோம்னு தெரிஞ்சாதான் நம்மளை தேடி வருவாங்க இல்லைங்களா? பேர் புகழ் வந்தாதான் வருமானம் வரும். ஃபர்ஸ்ட் பேர் எடுக்கணும். இந்த அம்மாட்ட போனா, இந்த அம்மா நல்லபடியா இந்த அம்மாட்ட போய் என்னோட வாழ்க்கை மாறுச்சுன்னு அவர் போய் 10 பேர்கிட்ட சொன்னாதான் எனக்கு கிளைண்ட்ஸ் வருவாங்க இல்லைங்களா? இப்போ இத்தனை பேர் 1,45,000 பேர் வியூஸ் பார்த்திருக்காங்க. சரிங்களா? அதுல எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க தெரியுங்களா? எத்தனை பேர் கூப்பிட்டு சொல்றாங்க தெரியுங்களா? அம்மா எனக்கு உடம்பு சரியில்லாம வந்து 42 கையில் எழுதணுமா சரியாயிருச்சுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதே பணம் வராம இருந்துச்சுமா 32 எழுதணுமா எனக்கு பணம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, அவங்க குறுகிய காலத்துல இந்த ஒரு 10 நாள்லயோ 20 நாள்லயோ அவங்க பயனடைஞ்சங்காட்டித்தான் அவங்க என்ன பண்றாங்க, நண்பர்கள்கிட்ட சொல்றாங்க, அந்த வீடியோவை இதை என்ன பண்றாங்க, ஷேர் பண்றாங்க. அது அப்படியே பரவுதா பரவலிங்களா? அப்ப வந்து என்னன்னா இந்த வீடியோ அப்ப வந்து என்னன்னா, மக்கள் வந்து நம்ம பிரபலம் ஆனாதான் நம்மளை தேடி வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகள் வர்றதுக்கு என்ன பண்றதுங்க? இப்போ சினிமா பிரபலங்களை நம்ம என்ன சொல்றோம், ஸ்டார்ன்னு சொல்றோமா? ஸ்டார்ன்னு சொல்றீங்களா? அப்போ
பிரபலங்களை தான் நம்ம ஸ்டார்னு சொல்றோம். நீங்களும் வந்து பிரபலமாகணும் அப்படின்னா 5 ஸ்டார் சிம்பிள் இருக்கு தெரியுமா? அந்த 5 ஸ்டார் சிம்பிளை நீங்களும் பயன்படுத்துங்க. ஓகேங்களா? உங்க வீட்டில் ஒரு 5 ஸ்டார் குறியீட்டை வந்து எழுதி அதில் வந்து உங்க போட்டோ ஒட்டி வைங்க. கண்டிப்பா அது எந்த துறையா இருக்கட்டும், சமையல் துறையா இருக்கட்டும், இல்லை ஐடி துறையா இருக்கட்டும், இல்லை டெய்லரிங் துறையா இருக்கட்டும், அந்த துறையில நீங்க இருக்கிற பகுதியிலனாவது நீங்க 10 பேர் தெரிகிற அளவுக்கு வருவீங்க. சரிங்களா? ஓகேங்களா? இதே வந்து இது இது வந்து இந்த தாந்திரிக பரிகாரங்களா நான் யார்கிட்ட படித்தேன் அப்படின்னா சிவகாளீஸ்வரன் ஐயாக்கு. ஐயாட்ட தான் நிறைய தாந்திரிகள் படித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 6 வருடமா அவர்கிட்ட படிச்சுட்டு இருக்கேன். சரிங்களா? அப்போ நீங்க வந்து பிரபலம் ஆகணும் அப்படின்னா இந்த 5 ஸ்டார் குறியீடு வந்து மிகப்பெரிய ஒரு செல்வ வளத்தையும் செல்வாக்கையும் நிச்சயமா கொடுக்கும். சரிங்களா? இதை நான் பயன்படுத்திட்டு இருக்கிறது என்னோட கிளைண்ட்ஸுக்கு, என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்றது. அதனால உங்களுக்கு சொல்றேன், வீட்டை விட்டு கிளம்பும் போது இப்படி கண்ணை மூடி உங்களோட இதுக்கு மேல நம்மளே கற்பனையில ஒரு 5 ஸ்டார் போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்ப எங்க போனாலுமே என்னை தேடி அம்மா நல்லா இருக்கீங்களாமா, எந்த கோயிலுக்கு போனாலும் கேட்கறாங்களே இவ இன்னைக்கு காலையில வந்தோடனே இவர் பேசினாரா? அப்போ எத்தனையோ பேர் படிக்கிறாங்க, 10,000 பேர் படிக்கிறாங்க, லட்சம் பேர் படிக்கிறாங்க. அதுல இருந்து தான் ஒரு 10 பேரோ 100 பேரோ வர்றாங்க. அப்ப அவங்க எல்லாம் தனித்தனியா அவங்க ஏதாவது இந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வெளியே தெரியாது. நான் பண்றது வெளியே சொல்றேன். சரிங்களா? நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த 5 ஸ்டாரை வந்து ஒரு சார்ட் பேப்பர்ல வரைஞ்சுக்கோங்க. அதுக்கு கீழே வந்து உங்களோட ஒரே ஒரு கோரிக்கை என்ன. இப்ப நீங்க வந்து இங்க ஒருத்தர் சார் இருந்தாரு, அவருக்கு வந்து உங்களுக்கு தானே ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்க சார். நீங்க உங்களோட கோரிக்கைய நீங்க என்ன பண்ணுங்கன்னா 5 ஸ்டார் வரைஞ்சு அதுக்கு கீழே ஒரே ஒரு கோரிக்கை, இந்த கோரிக்கை எனக்கு நிறைவேறணும் அப்படின்னு எழுதி அது ஒரு 10 நிமிஷம் பாருங்க. கண்டிப்பா அது நடக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அதே மாதிரி இந்த 5 ஸ்டாருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வரைஞ்சுக்கலாம். இது என்னன்னா உங்களை பிரபலமாக்கும். உங்க துறையில நீங்க பிரபலம் ஆவீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வீட்டுல எல்லா பக்கமே இந்த ஸ்டேஷனரி கடையில கிடைக்குது, குட்டி குட்டியா கிடைக்கும், ஒரு 30 ரூபா 20 ரூபா வரும். அதை எல்லா பக்கம் அதை ஒட்டுங்க. நீங்க இருக்கிற துறையில நீங்க பிரபலம் ஆவீங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப வந்து முக்கியமான செலவுகள் எல்லாம் பண்ணுவீங்க இல்லைங்களா? வாடகை கொடுக்கறது, இல்ல ஃபீஸ் கட்டுறது, இல்ல ரூம் ஆபீஸ் வாடகை கொடுக்கறது, சீட்டு கட்டுறது, இதெல்லாம் கட்டுவீங்க. இல்ல யாருக்காவது பணம் கொடுக்கறதுனா கொடுப்பீங்க. எல்லாம் என்ன தேதியில கொடுப்பீங்க? ஏதோ ஒரு தேதியில கொடுத்துருவீங்களா? சம்பளத்தை அனுசரிச்சு கொடுக்குறாங்க. சரிங்களா? அதாவது 7ஆம் தேதி கொடுத்தீங்கன்னா ஒரு மாசம் 7ஆம் தேதி கொடுத்துட்டீங்க. அடுத்த மாசம் எல்லாம் அதுக்கு அடுத்த வர்ற மாசங்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு கொடுக்கற சூழ்நிலை ஏற்பட்டுரும். 7னா என்ன? கேது பகவான் நம்மளுக்கு கிடைக்கிற கொடுப்பனைகளை தடை பண்ணிரும். ஓகேங்களா? 10ஆம் தேதி கொடுங்க, எது கொடுத்தாலும் சரி. ஓகேங்களா? 10ஆம் தேதி கொடுத்தீங்கன்னா இப்ப சீட்டே ஒன்று கட்டிட்டு இருக்கீங்க, ஒரு 1 லட்ச ரூபா சீட்டு, மாசம் 5000 ரூபா கட்டுறீங்க அப்படின்னா 10ஆம் தேதி கொடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில அந்த 5000 ரூபா உங்களுக்கு வந்துடும். நான் வந்து எத்தனாம் தேதி கேட்டாலும் சரி, ஓகேங்களா, முக்கியமானதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி தான் தருவேன். முன்னாடியே சொல்லிடுவேன், இதுக்கு ஓகேனா ஓகே, இல்லாட்டி வேண்டாம் அப்படின்ட்டுருவேன். அதுக்கு இல்ல நிலையான வளர்ச்சிகள் கிடைக்கும். நிலையான வளர்ச்சி, அதாவது 10னா சூரியனா இதை 1ஆம் தேதி கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. ஏன் கொடுக்க கூடாது? அந்த இடத்துல என்ன ஆயிரும்னா என்னங்க, மாசத்துல முதல் நாள் அந்த இடத்துல என்னன்னா யாரு இப்ப வந்து ஓனர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஆபீஸ் ஓனர் இருக்கிறாரு, அந்த நம்ம வந்து ஆபீஸ் போட்டிருக்கோம், அவருக்கு நம்மளுக்கு என்ன ஈகோ ப்ராப்ளம் வந்துடும், நீயா நானாங்கிற ஈகோ ப்ராப்ளம் வந்துடும். அதனால முக்கியமான செலவுகளை காசு கொடுக்கறது நீங்க எத்தனாம் தேதி கொடுக்குறீங்க? 10ஆம் தேதி. 10ஆம் தேதி கொடுக்க பழகுங்க. கொடுக்க பழகுனீங்கனாலே அந்த பணம் நீங்க விரயம் பண்ணாலுமே மறுபடியும் பணம் வந்துடும், ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு பணம் வந்துடும். சரிங்களா? இதை ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி 2ஆம் தேதி, 2ன்னா என்னங்க? சந்திரன் வந்து ஒரு நிலையா இருக்க மாட்டார் இல்லையா? 15 நாள் வளர்ப்பிறையா இருப்பாரு, 15 நாள் தேய்பிறையா இருப்பாரு. அப்ப 2ஆம் தேதி ஒரு காரியம் பண்றீங்கன்னு எப்படி இருக்கும்? மாறி மாறி வரும்.
ஏற்ற இறக்கமாக வரும். 15 நாள் நீங்க 2ஆம் தேதி கொண்டு போய் இருக்கிற பணத்தை கொடுத்துட்டீங்க, என்ன ஆயிரும்? 15 நாள் நல்லா இருக்கு, 15 நாள் ஏற்ற இறக்கமாக இருக்கும் இல்லைங்களா? இந்த சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து சொன்ன மாதிரி எப்படின்னா 15 நாள் வளர்ப்பிறையா 15 நாள் தேய்பிறையா இருக்கிறதுனால இந்த சந்திரனை வந்து நம்ம வந்து முக்கியமான இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி என்னன்னா ஒரு ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும். அப்போ என்ன பண்ணலாம்? 6ஆம் தேதி கொடுக்கலாம், 4ஆம் தேதி கொடுக்கலாம், 8ஆம் தேதி கொடுக்கலாம். மிக முக்கியமான தேதி 10ஆம் தேதி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சம்பளமெல்லாம் ஒருத்தங்க 7ஆம் தேதி வச்சிருப்பாங்க. குறிப்பிட்ட வருடங்கள் போகும், அவங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருக்கிற வரைக்கும் போகும். 7ஆம் தேதி சம்பளம் போட்டுட்டே இருப்பாங்க. கடைசியில என்னங்க, அந்த கம்பெனி சம்பளமே கொடுக்க முடியாத சூழ்நிலைக்கு வந்துடும். நிறைய நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நண்பர்களோட ஒரு டிஸ்கஷன், சரி நாங்கெல்லாம் ஒரு 20 பேர் சேர்ந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணணும். சும்மா பேசிட்டு இருக்கும் போது யார் யார் என்ன திருமண தேதின்னு பார்த்தோம். ஓகேங்களா? அதுல மேக்சிமம் வந்தது 15, 7, 9, 18. சரிங்களா? இந்த 15 வந்து ஒருத்தவங்களோட வாழ்க்கையில அதாவது தேதியோ இல்ல டோட்டலோ, 18 அதே மாதிரி தேதியோ டோட்டலோ வந்தா திடீர்னு வாழ்க்கையே புரட்டி போடுற சம்பவங்கள் நடக்குது. ஓகேங்களா? இதே 9 வந்துருச்சு, எல்லாருமே இருப்பாங்க, எல்லாமே இருக்கும். இப்போ 9ஆம் தேதி ஒருத்தங்க பிறந்திருக்காங்க, 9ஆவது மாசம் பிறந்திருக்காங்க, அப்பாக்கு பாதிப்பு வருது. சரிங்களா? அப்பாக்கு பாதிப்பு வருது. ஏதாவது அவரை ஒன்னா பிரிஞ்சு வாழக்கூடிய நிலைமை ஏற்படுது, இல்ல அப்பாக்கே ஒரு தொந்தரவு கொடுக்குது. அதே மாதிரி இவங்க திருமண தேதி 9 வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் இழந்து நிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுது. நாங்க முந்தா நாள் ஒரு மீட்டிங் போட்டோம். அதுல 20 பேர் பேசுனதுல ஒரு 17 பேர் 9 தான் வருது. சரிங்களா? 9, 7, 15. ஓகேங்களா? ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து ஒரு பொண்ணு வந்து நம்மகிட்ட வந்து பார்த்தாங்க. அவங்களோட குழந்தைகளோட டேட் ஆஃப் பர்த்ல வந்து 2மே வந்து 7 வருது, 15 வருது, கூட்டினா 9 வந்துருச்சு. கணவன் மனைவி பிரிவினையே ஏற்பட்டுருச்சு. சரிங்களா? அப்போ நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, நம்மளுக்கு ஏன் இந்த பிரச்சனைகள் நடக்குது, எதனால நடக்குது, அது கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். சரிங்களா? நீங்க எல்லாருமே உட்கார்ந்து பாருங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கு, உங்க வீட்டுல உங்களோட வீட்டம்மாவோட டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கு, உங்க திருமண தேதி எப்படி இருக்கு, இதெல்லாம் பாருங்க. இதுல என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு அதுக்குண்டான சொல்யூஷன் பண்ணிட்டீங்கன்னா அதுல இருந்து நீங்க மீண்டு வந்துடலாம். என்ன பிரச்சனையே தெரியாம இல்ல முந்தா நாள் நாங்க பேசுனதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு இமோஷனல் ஆயிட்டாங்க. இது தெரியாம போயிருச்சு, இத்தனை வருஷம் இத்தனை இது தெரியாம நிறைய இழந்து கடன் ஆகி. ஓகேங்களா? ஒருத்தங்களாம் பாத்தீங்கன்னா 1964 பிறந்தவங்களுக்கு இப்பதான் தெரியுது, ஓ இதுதான் பிரச்சனையா அப்படின்னு. ஓகேங்களா? அப்ப வந்து என்னன்னா உங்களோட திருமண தேதியில என்ன பிரச்சனை. இப்போ ஒரு அம்மா வந்து வண்டி நம்பரு, கணவரோட வண்டி நம்பரு கணவரோட பேர்ல தான் அந்த வண்டி இருக்கு, ஆனா வண்டி அந்த அம்மா ஓட்டுறாங்க. 2ஆம் இடத்துல 18 வந்துருச்சு. முதல் 4 நம்பர் தான் எடுத்துக்கோணுங்க, அந்த பேரெல்லாம் எடுத்துக்க கூடாது. அந்த 4 நம்பர்ல ஃபர்ஸ்ட் ஸ்தானம் வந்து யாரு அப்படிங்கும் போது கணவர், 2வது ஸ்தானங்கும் போது குழந்தைகளோ மனைவியோ வந்துரும். ஓகேங்களா? அப்போ கணவர் தான், கணவரோட பேர்ல அந்த வண்டி இருக்கு, ஆனா அந்த 2ஆம் இடத்துல 18 வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு அந்த அம்மாவோட கணவர் கூட இல்ல. புரிஞ்சுதுங்களா? அந்த 18 யாரு? அந்த அம்மா. ஓகேங்களா? அப்ப இது தெரியல அவங்களுக்கு. இது வந்து என்னன்னா பலன்கள் அற்புதமா இருக்கு. இது கரெக்டா சூப்பரா பலன் 100% ஒத்து வருது. அப்ப நம்ம வந்து என்னன்னா இப்படியெல்லாம் நம்ம லைஃப்ல இருக்குதா அப்படி நம்ம வந்து என்னன்னா ஒவ்வொன்றையும் உத்து கவனிக்கணும், அசால்ட்டா விட்டுறக்கூடாது. அப்புறம் அந்த வண்டி அப்புறம் மாத்திக்கலாம். எத்தனையோ கடன் ஆயிட்டீங்க, எத்தனையோ பிரச்சனை ஆயிருச்சு. எப்படியோ அதாவது 4ஆம் பாவம், 4ஆம் பாவம் தான் சுகஸ்தானமா, 4ஆம் பாவம் தான் சுகஸ்தானமா. அப்ப 4ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணணும். என்ன பண்ணலாம்? அம்மா கிட்ட டெய்லி ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். அம்மாவே இல்ல என்ன பண்றது? உங்களுக்குன்னு உங்க பேர்ல உங்க ஜாதகத்துக்கு உண்டான ஒரு வண்டி நம்பரை ஒரு வண்டி வாங்குங்க. சரிங்களா?
அந்த வண்டியில் வந்து உங்கள் ஜாதகத்துக்கு உண்டான நம்பரை வாங்கி அதை வந்து இயக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான சுகங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து வீடு வாங்கினா பெரிய இதுக்கு போக முடியாது, சின்ன இதாக ஒரு வண்டி வாங்குங்க. நைட்டும் கூட நாங்கள் பார்த்தோம், ஒரு காரில் வந்தோம், அந்த கார் வந்து கம்மி ரேட்டு தான் அப்படி எனக்கே ஒரு யோசனை வந்துச்சு. பரவாயில்ல, நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே இருக்குது, பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ 4ஆம் பாவத்தை ஏதோ ஒரு விதத்தில் ஆக்டிவேட் பண்ணணும். 4ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? அப்போ உங்களோட டேட் ஆஃப் பர்த்லேயோ திருமண தேதியிலையோ இப்போ ஒருத்தங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா கிரகப்பிரவேசம் 7ஆம் தேதி வச்சுருவாங்க. அந்த வீட்டுக்கு போகிற வரைக்கும் நல்ல வருமானமாக இருக்கும். அந்த வீட்டுக்கு போகிற வரைக்கும் நல்ல வருமானமாக இருக்கும். ஆனால் அந்த வீட்டுக்கு போன பின்னாடி நிறைய கடன்கள் ஏற்படும், மனதளவில் கணவன் மனைவிக்குள்ள விரக்தி ஏற்பட்டிருக்கும், குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். சரிங்களா? இதே 7ஆம் நம்பர் வந்து இப்போ நம்மளாம் ஜோதிடம் பார்க்குறோம், ஆன்மீகத்தில் இருக்கும், நம்மளுக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? நம்மளுக்கெல்லாம் என்னென்னா நம்ம ஜோதிடம் ஆன்மீகம் நிறைய நம்ம டெய்லி கிரகங்களை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா? அப்போ எப்படி நம்ம இன்னைக்கு ஒரு 10 பேருக்கு பரிகாரம் கொடுக்குறோன்னா எல்லாமே சாமி பற்றி தான் பேசுவோம் இல்லைங்களா? அப்போ நம்ம சாமி காலையில் சாமியை கும்பிட்டு தான் ஒரு ஜாதகத்தை கையில் எடுக்கிறோம். அப்போ வந்து என்ன, இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறனா நம்மளுக்கெல்லாம் இதாகும். குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு 7ஆம் நம்பர் ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேங்களா? அப்போது நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா 7ஆம் தேதியோ இல்லை 7ஆவது மாதமோ, இப்போ 7ஆவது மாதம் திருமணம் பண்ணிட்டாங்க, தெரியல பண்ணிட்டாங்க. அப்போ திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் கணவன் மனைவிக்கு நல்ல ஒர்க் இருந்திருக்கும். திருமணத்துக்கு அப்புறம் என்ன இருக்குங்க, வேலையே இருந்திருக்காது. அதுக்கப்புறம் என்ன, வேலை இழந்திருப்பாங்க. அவங்களோட சூழ்நிலைகள் எல்லாமே என்ன இருக்கும், யாரும் உதவிக்கு வந்திருக்க மாட்டாங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த மாதம் என்ன பண்ணிரும், அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகளை கண்டிப்பாக கொடுத்துரும். சரிங்களா? அதனால இந்த 7ங்கிறது ரொம்ப கவனமாக எல்லாருமே கொஞ்சம் பாருங்க, பார்த்து ஒரு மாற்றம் நீங்க வந்து பண்ணிக்கோங்க. இதே ஃபோன் நம்பர்ல வந்துருச்சு, தொழில் ஸ்தானத்துல 7 வந்துருச்சு, தொழில் நல்லா இருக்குமா? இதே வந்து பூஜா, அதாவது பூஜை சாமான் அந்த கடை வச்சிருக்காங்க, நாட்டு மருந்து கடை வச்சிருக்காங்க, அது நல்லா போகும் இல்லைங்களா? இப்போ ஜோதிடம் வந்து பார்க்குறாங்க, அவங்களுக்கு நல்லா போகும். ஓகேங்களா? அப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சித்தா மருத்துவர், அவருக்கு நல்லா இருக்கும். சர்வீஸ் ஓரியன்டா ஆன்மீகம் சம்பந்தமா இருந்தா நல்லா இருக்கும். இதே வந்து வேற தொழில் பண்றேங்க, என்னோட தொழில் ஸ்தானத்துல 7ஆம் நம்பர் இருக்குதுன்னா கண்டிப்பாக ஒரு காலகட்டத்துக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களையே அறியாம ஒவ்வொன்றாக என்னாங்க, உங்களோட கொடுப்பனைகள் சுருக்கப்படும். சரிங்களா? அப்போ ஒவ்வொன்றையாக நம்ம என்னாகும், உங்களை அறியாம எல்லா ஒரு பிரிவினைகள் ஏற்படும், கருத்து வேறுபாடு ஏற்படும், தொழில் செய்கிற இடத்துல கருத்து வேறுபாடு ஏற்படும் வேலை செய்கிறவங்க கிட்ட. அப்போ இதெல்லாம் பார்த்து நீங்கள் மாற்றம் பண்ணிக்கோங்க. மாற்றம் பண்ணிட்டா ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுக்கு. சரிங்களா? அதே மாதிரி வேலை நம்மளுக்கு நல்ல இப்போ வந்து எப்படின்னா, ரவி சார் வந்து அந்த தம்பியை வந்து என்ன பண்றாரு, இவர் சொல்லக்கு முன்னாடி அவர் செய்யறாரு. நம்மளுக்கு ஒரு ஆள் நல்லபடியா அப்படி இருக்கணும் இல்ல இல்லையா? நம்மளுக்கு வந்து நம்ம நினைக்கிறத செய்யக்கூடிய ஆள் வேணும் இல்லையா? அப்படி இருந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும் இல்லைங்களா? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் தேதி பிறந்தவங்களை கூட வச்சிட்டீங்கன்னா ஜெயிச்சிடலாம். சரிங்களா? 5னா புதனா பேசி எப்படியோ, இப்போ ஒரு வக்கீல் இருக்கிறாரு, 5ஆம் தேதி பிறந்த ஒரு வைக்கிறாரு ஒருத்தர், அவர் என்ன பண்ணுவார், பேசி பேசி கரெக்ட் பண்ணி கிளைண்ட்டை பிடிச்சிருவாரா? ஆமா. அப்ப வந்து 5ஆம் தேதி பிறந்தவங்களை நம்ம என்ன பண்ணலாங்க, கூட வச்சுக்கலாம். அதே 5ஆவது மாசம் வந்தாலும் பரவாயில்ல. அந்த அவங்க வந்து என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வாடிக்கையாளர்களை ஏற்படுத்தி கொடுப்பாங்க, நம்ம நினைக்கிறத செய்வாங்க. மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்கள மாதிரி சிறப்பான ஆட்கள் கிடையாது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, பணம் நிறையா வரணும், எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 92ங்கிற நம்பரை ஆக்டிவேட் பண்ணுங்க. 92ங்கிற நம்பரை இங்கே எழுதிக்கோங்க. 92ங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். என்னோட ஜிபே நம்பரில் 92 87 92.
அது வச்சதுக்கு அப்புறம் தான் என்னோட வாழ்க்கையில உயர்வுகள் கிடைச்சது. ஓகேங்களா? ஆமா. பணம் தரக்கூடிய எண்கள் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 92 அப்படிங்கிற நம்பர் நல்ல ஐஸ்வர்யத்தை நிச்சயமா கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 79. யாரெல்லாம் பிரபலமாகும்னு நினைக்கிறீங்களா 79 ஆக்டிவேட் பண்ணணும். அதுவும் வந்து எப்படின்னா சாதாரண ஆட்கள் வந்து பயன்படுத்தினா அந்த அளவுக்கு ரீச் கிடைக்காது. சரிங்களா? அதாவது எப்படின்னா நம்மளுக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும், ஜோதிடர்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இதே கொள்முதல் பண்ணி இப்போ வந்து பெருசா கொள்முதல் பண்ணி சில்லறை வியாபாரம் பண்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படணும் அப்படின்னா அவங்களும் வந்து 79 ஆக்டிவேட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ ஒரு மாநாடு நடந்துச்சு, அதுல வந்து 88 79 இது ரெண்டும் தான் வந்து பட்டிமன்றம். அப்ப வந்து இது 79 பத்தி தான் நான் பேசினேன். சரிங்களா? 79 பத்தி தான் நான் பேசினேன். அது பேசி முடிச்சுட்டு நைட்டு போய் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு பிரபல ஜோதிடர் வந்து 79 யார் பேசுனீங்க அப்படின்னு கேட்டார். நான் தான் சார் பேசினேன் அப்படின்னு. அவர் சொன்னாரு 79 பயன்படுத்தினதுக்கு அப்புறம் தான் நான் ஜெயிக்க ஆரம்பிச்சேன்னாரு. சரிங்களா? நானும் வந்து பாத்துட்டீங்கன்னா 79 என்னோட பாஸ்வேர்டா வச்சிருக்கேன். ஆமா, போன் நம்பர்ல கொண்டு வர முடியல. அதாவது நம்மளுக்கு என்னன்னா நம்பர்லயே வாழ்றேன், ஆனா என்னாலே முடியல, என்னோட ஜாதகத்துக்கு பிடிக்க முடியல. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா 79 88ன்னு வச்சிருக்கேன். கூட்டினா என்ன வருதுங்க? 32 வரும். அப்ப என்னன்னா என் லைஃப்ல இழந்தோம்னா மறுபடியும் எல்லாம் கிடைச்சிருச்சுல்ல. சின்ன வயதுல வந்து டீச்சிங் துறையில தான் வரணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் ஜோதிட துறைக்கு வந்து குருவாகணும்னு நினைச்சேன். ஆயிட்டேன்ல. என்னங்க? ஆமா, எனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இல்லைங்களா? அப்ப வந்து 79 88 யாருக்கெல்லாம் உங்களுக்கு ஃபேவரா இருக்கோ அவங்க எல்லாம் பாஸ்வேர்டா வைங்க. உங்க லைஃப்ல என்னென்ன இழந்தீங்களோ அதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அதே மாதிரி 88 நிச்சயமா பணம் வரும். ஓகேங்களா? இது வந்து வெளிநாட்டுல எல்லாம் பயங்கரமா பயன்படுத்துறாங்க. சரிங்களா? அதுவும் வந்து எல்லாருக்குமே எல்லா நம்பருமே சூட்டபிள் ஆகாது. உங்களுக்குன்னு ஒரு அதிர்வலை இருக்கும், அது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு தாகம் எடுக்குதா இல்ல பசிக்குதா இல்ல உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு அது உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது இல்லைங்களா? அப்ப எனக்கு வந்து 79 88 ஃபேவரா இருக்கு. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருடமா பயன்படுத்திட்டு இருக்கேன். எனக்கு நல்லா தான் இருக்கு, அடுத்தடுத்த வளர்ச்சிகளை கொடுக்குது. நீங்களும் ஒண்ணு மாத்துறீங்கன்னா உற்று கவனிங்க, எப்படி இருக்கு நம்ம சூழ்நிலை, முதல்ல விட இப்ப நல்லா இருக்கா அப்படின்னு கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்க சூழ்நிலையும் எப்படி நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லை அப்படின்னா யார் உங்களுக்கு மாற்றி கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட இது கொஞ்சம் இதை விட கொஞ்சம் பெஸ்ட்டாக எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டு மாற்றம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும். சரிங்களா? அதே மாதிரி டிராவல்ஸ் பிஸ்னஸ் வச்சுருக்கிறவங்க, நான் வண்டி நிறையா வாங்கணுங்க, கார் வாங்கணும், இதுக்கு மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா ட்ராவல்ஸாக பிஸ்னஸாக பண்ணணும், அவங்களாம் எந்த நம்பரில் கார் வாங்கலாம் அப்படின்னா 73. சரிங்களா? உயிருள்ள எண்ணு 73. அதே மாதிரி 88 உயிருள்ள எண்ணு, 92 உயிருள்ள எண்ணு. இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா நல்ல வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய எண்ணு. சரிங்களா? இது 73 நீங்க ஒரு வண்டி எடுக்கிறீங்கன்னா அடுத்தடுத்த வண்டிகள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். சரிங்களா? ஆனா அது வந்து டிராவல்ஸ் சம்பந்தமா இருக்கணும், நம்மளாம் பயன்படுத்தக்கூடாது. உங்க ஜாதகத்துக்கு எந்த நம்பர் வருதோ அந்த நம்பரை நீங்க ஆக்டிவேட் பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா 18 சொல்லிட்டேன், 15 சொல்லிட்டேன். எண்கள்ல வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். 79 பயன்படுத்தலாங்க சார், 79 பயன்படுத்தலாம். அதே மாதிரி 22 பயன்படுத்தலாங்க. நீங்க இங்க இருந்தாலே 22 ஆக்டிவேட் பண்றீங்கன்னா வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கும், யாராவது கண்டிப்பா உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அண்ணா, ஒரு கூட உடன் பிறவா சகோதரர், அந்த அண்ணாவோட வந்து டேட் வந்து 22. அப்புறம் நான் வந்து சொன்னேன், அண்ணா உங்களுக்கு வெளிநாட்டு உங்களுக்கு வியாபாரம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமே அப்படின்னு சொன்னேன். அந்த அண்ணா எங்கிட்ட ஒரு 2 வருஷமா பேசிட்டு இருக்கிறோம் நாங்கள் 2 பேருமே. அந்த அண்ணா சொல்லவே இல்லை. திடீர்னு நான் கேட்குறேன், அண்ணா நீங்கள் கண்டிப்பாக வெளிநாட்டு பிஸ்னஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமேன்னு கேட்டேன். அப்போ அந்த அண்ணா சொன்னார்,
மேடம் என் பேர்ல என் ஃப்ரெண்டு பண்ணிட்டு இருக்காங்க, அங்க மலேசியால பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவர் பேர்ல பண்ண முடியல, இவர் பேர்ல பண்றாங்க. இவருக்கு தான் பணம் வருது, இவரோட அக்கௌண்ட்டுக்கு தான் பணம் வருது. இவர் ஓடிபி சொன்னாதான் அவங்களுக்கு காசு வரும். அதான் என்னன்னா, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பிராப்தம் இருக்கும். அந்த பிராப்தம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப அவருக்கு என்னது, அவருக்கே என்ன பிராப்தம்னு தெரியாம இருக்கிறாரு. ஓகேங்களா? அப்ப அவர் முயற்சி பண்ணுனா வெளிநாட்டு ஏதாவது பண்ணலாம்ல? பண்ணலாமா பண்ணக்கூடாதுங்களா? அப்ப அவரோட நண்பர் கேட்டு பண்ணிட்டு இருக்காங்க. மாசம் 2,80,000 ரூபாய் இவரோட அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு இருக்கு. புரிஞ்சுதுங்களா? வந்துட்டு இருக்குது. அப்ப இவர் வெளிநாட்டுல ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்ல? அப்போ 22 ஒர்க் அவுட் ஆகுங்க சார், 79 ஒர்க் அவுட் ஆகும், 97 ஒர்க் அவுட் ஆகும். லாஸ்ட் நம்பருங்களா? ஃபர்ஸ்ட் நம்பரா இருக்கணும், ஃபர்ஸ்ட் நம்பரா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதாவது 6வது நம்பரா இருக்கணும், 3வது ஸ்தானத்துல 2 வரும்போது 3வது ஸ்தானத்துல இருக்கணும். வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். தொழில் ஸ்தானத்துல சரிங்களா? வச்சுட்டீங்கன்னா என்ன தொழில் சார்? என்னங்க லைசன்ஸ் எடுத்திருக்கீங்க? சரிங்க. அதாவது இது உங்களுக்கு சொல்லிடுறேன் சார். வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கணும். அதுக்கு என்னங்க பண்றது? குளோப் வாங்கிக்கோங்க, இல்ல அட்லஸ் வாங்கிக்கோங்க. அதுல எந்த நாட்டுக்கு போகணும்னு விருப்பம் இருக்குதோ அந்த இடத்துல போட்டோ ஒட்டுங்க. நான் ஒரு டைம் பண்ணினேன். எப்ப தெரியுங்களா? ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி ஒட்டிட்டேன். அப்ப வந்து கடை வச்சிருக்கேன், ஒட்டிட்டேன். திடீர்னு நாங்க துபாயில இருந்து ஒரு கால் வருது. துபாயில இருந்து ஒரு கால் வருது. உங்களோடது வந்து இதுல பார்த்தேன், நானு கூகுள்ல பார்த்தேன். உங்களோட நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், நீங்க வந்து காசு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், உங்க கடைக்கெல்லாம் நான் வரமாட்டேன், எனக்கு ப்ராஃபிட் பண்ணிட்டு கொடுத்துருங்க. துபாயில இருந்து உண்மையா கால் வந்துச்சு. ஆனா அவர் வந்து என்ன சொல்ற அப்படின்னா, இதை வந்து வெளியே சொல்லக்கூடாது, யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அப்ப சாமி நம்மளுக்கு கும்பிடு, நான் பாட்டுக்கு எங்க சிவனேன்னு இருக்கிறேன். இல்ல ஒருத்தர் வந்து மதுரையில இருந்து ஒரு ஆளுங்க சார், அவரை கூப்பிட்டா அப்படி அதை பார்த்துட்டு, நீங்க இந்த பிசினஸ் பண்றீங்களா, என்னென்ன போட்டிருக்கீங்க, நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆசைப்படுறேன், எனக்கு வந்து நான் கடைக்கெல்லாம் வரமாட்டேன், எனக்கு வந்து நரிமேடல் இல்ல மதுரைன்னு தான் சொன்னார். இல்ல அதாவது என்னன்னா, இதுல என்ன நம்ம கான்செப்ட் இருக்கோம்னா, இந்த குளோப்ல ஒட்டணும்னே எனக்கு கால் வந்துச்சு இல்லைங்களா? அதுதானே இல்லையா? அப்ப வந்து என்னன்னா, யாராருக்கு உங்களுக்கு உங்களுக்கு விருப்பமோ நீங்க என்ன பண்றீங்க, அந்த அட்லஸோ இல்ல குளோபோ அதுல வந்து உங்க போட்டோ ஒட்டுங்க. போட்டோ ஒட்டினீங்கன்னா போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சரிங்களா? இதே வந்து உங்களுக்கு ஜனவசியம் ஏற்படணும், என்ன பண்ணலாங்க? அதாவது மக்கள் தொகை அதிகமா இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா போட்டோ, அதாவது இந்தியாவோ இல்ல உலக இதுலயோ இருக்கும். அதை வாங்கி உங்க ஆபீஸ்ல ஒட்டுங்க, ஜனவசியம் கண்டிப்பா ஏற்படும். சரிங்களா? அதே மாதிரி 22ங்கிற நம்பரை அதையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். 22ங்கிற நம்பர் ஜனவசியம் ஏற்படுறதுக்கு 22ங்கிற நம்பர் இங்க எழுதிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆட்கள் வர ஆரம்பிப்பாங்க. அதாவது நம்ம செய்யற வேலைய கரெக்டா பண்ணிட்டாலே, நம்மளை புடிச்சிட்டாலே அவங்களே 4 பேர்த்த கொண்டு வந்து விடுவாங்க. கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம குடும்பத்தாருக்கு பாக்குற மாதிரி கண்டிப்பா பார்த்து. இதுல என்னன்னா எல்லாரும் அவசரங்க, என்னமோ மேஜிக் மாதிரி இன்னைக்கு மாறினா நாளைக்கு மாறிடுன்னு நினைக்கிறாங்க. காத்திருக்கணும். எல்லாரோட நோக்கம் அப்படி இருக்கு. அதுவும் இல்லாம இன்னைக்கு நம்ம மீட்டிங் நான் வந்துட்டேன், நீங்க நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்துருப்போம், திடீர்னு அழைப்புங்கிறனால நம்ம வந்துட்டோம். இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல, இன்னைக்கு டேட் சொல்லிட்டீங்கல்ல, அந்த ஒரு நாள் வெயிட் பண்ண முடியாது. நம்ம வந்து எதுக்குனாலும் பொறுமை வேணும், காத்திருக்கணும். காத்துட்டு இருந்தோம்னா தான் நம்ம ஜெயிக்க முடியும், இல்லைங்களா? என்ன சார்? அதுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா அவரை வந்து என்ன பண்ணுங்கன்னா, எம்னு ஒரு லெட்டர் இருக்கு இல்லையா, எம்னு ஒரு லெட்டர் இருக்கா, அந்த லெட்டரை வந்து பாத்துட்டீங்கன்னா அவரோட கையில எழுதிக்க சொல்லுங்க, குதிரை பலம் கிடைக்கும். ஆமா, அதே மாதிரி குதிரை பலம் கிடைக்கும்.
அவருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 45. சரிங்களா? 45 நம்பர்ல 45, குறியீடுல எம் மட்டும் போட்டுட்டு வந்தாரு அப்படின்னா அவருக்கு அந்த 3ஆம் இடம் ஆக்டிவேட் ஆயிரும். இதெல்லாம் தாந்திரிகம். ஆனா 100க்கு 200% வேலை செய்யும். நான் மக்களுக்கு வந்து எவ்வளோ எளிமையா கொடுக்கணுமோ அவ்வளோ எளிமையா கொடுக்க தான் ஆசைப்படுறேன். ஏன்னா நம்ம அதை எதையும் சொல்லி என்னங்கிறீங்க. ஆமா, நீங்க என்ன மேடம் சொன்னீங்க? அப்ளைவர் சரி. இப்போ இல்ல அதாவது ஐயா சொன்ன மாதிரி விதை போட்ட உடனே வந்துருங்களா? வெயிட் பண்ணணும் இல்ல. இப்போ ஒருத்தர் குருவா ஆகணும் அப்படின்னா உடனே ஆக முடியுமா? எத்தனை கத்துக்கணும், எத்தனை அவமானப்படணும், எத்தனை தடை தாமதம் தாண்டவணும், வீட்டில் இருக்கிற கூட எல்லாம் சண்டை பிடிக்கணும். வீட்டில் எல்லாரும் இருக்கும் டிவாட்டுக்கு போறேன்னு கேட்பாங்க இல்லைங்களா? டைம் ஆச்சுங்களா? சரி, ஓகே ஓகே சரி. அதாவது வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? கடைசியா வந்து ரொம்ப நேரம் பேசிட்டோம். என்னங்க 42 நிறைய டைம் சொல்லிட்டேன் சார். அதாவதுங்க 42 அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்தை கரெக்ட் பண்ணும். சரிங்களா? எனக்கு என்னோட கிளைண்ட் அவரோட அப்பாவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏதோ ஜவ்வு விலகிருச்சு. அவருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. அது வந்து லட்சக்கணக்காக செலவாகுமா அந்த ஆப்ரேஷனுக்கு. சரிங்களா? அவர் கொண்டு போய் அட்மிட் பண்ண பெட்டு 42. சரிங்களா? அவர் போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாரு. அந்த ஆப்ரேஷன் பண்ண தையல் இருந்து எல்லாம் அனுப்பிச்சிருந்தாரு. சரிங்களா? அந்த 42 அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா 5 நாள்லயே ரெடியாகி வந்துட்டாரு. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு மீட்டிங்லையும் கூட சொல்லியிருக்கேன், இது உங்களுக்கு சொல்றேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஐயா வந்து அவருக்கே 65 வயசு. அவருடைய டீச்சருக்கு எத்தனை வயசு இருக்கும்? இருக்குங்களா? 88 இருக்குமா? அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த அம்மாவை ஒரு வெண்டிலேட்டர்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இவர் என்ன பண்ணிக்கிறாரு, என்னோட ஸ்பீச்சை கேட்டு அவங்களோட டாக்டர் ஒருத்தங்க அவங்ககிட்ட போய் ஹாஸ்பிட்டலில் போய் அவங்கள பார்த்துட்டு இந்த மாதிரி மேடத்துக்கு வந்து 42 கையில் எழுதி விடுங்க, இந்த மாதிரி வாட்டர் கேனில் எழுதி வைங்க, அவங்க கண்டிப்பாக ரெடி ஆயிடுவாங்கன்னு. வெண்டிலேட்டரில் வச்சிருந்தவங்க 3ஆவது நாள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆமாம். அதனால என்னன்னா, எனக்கு உடல்நலம் சரியில்லைங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வந்துருச்சு, இல்லை ஹார்ட் பிரச்சனை, என் வாழ்க்கை இவ்வளவுதானா அப்படின்னு யாருமே எதுவும் நினைக்காதீங்க. சரிங்களா? எதுக்கும் பயந்துக்காதீங்க. அதாவது ஆத்மார்த்தமா இது நம்மளுக்கு வேலை செய்யும், நம்பி செய்யணும். ஓகேங்களா? நம்பி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். சார் ஒரு 5 நிமிஷம் சார் பேசுகிறேன். முதலெல்லாம் பேசணும்னாலே பயந்துப்பேன், இப்பெல்லாம் வந்து பாத்துட்டீங்க. அதாவது இப்ப வந்து ஒரு 42 வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வலோக நிவாரணி. ஓகேங்களா? பட்டம் பதவி தேடி வரும். என்னோட நம்பர்ல 9742 பட்டம் கிடைக்குது போதா இல்லைங்களா? பதவி தேடி வருதா? அப்ப 42 பயன்படுத்தினீங்கன்னா பட்டம் பதவி தேடி வரும். உங்களை அனுசரிச்சு எல்லாம் போயிருவாங்க. நைட்டு நான் வந்தது லேட்டு, என்னை அனுசரிச்சு கூப்பிட்டு வந்து விட்டாங்க பாருங்க, என்னாலதான் லேட்டு. எனக்கு இவ்வளவு நேரம் டிராவலிங் இருக்காது. அப்ப என்னை அனுசரிச்சு போறாங்களா போற பக்கம் எல்லாம்? சரிங்களா? அதனால வந்து என்னன்னா 42 வந்து பாத்துட்டீங்கன்னா பெரிய குழந்தைகள் ஹையர் டிகிரி படிக்கணும்னா 42 எழுதி ஃபாலோ பண்ணுங்க. அவங்க போன் நம்பர்லயோ, வண்டி நம்பர்லயோ, பாஸ்வேர்ட்லயோ, இல்ல டெய்லி வந்து 42ங்கிற நம்பரை 42 டைம்ஸ் எழுதுறது,
கையில் இந்த இடத்துல ரெட் கலர் பேனால் எழுதிக்கிறது, ரெட் கலர் பேனால் எழுதிக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை கண்டிப்பா கொடுக்கும். எனக்கெல்லாம் பேசவே தெரியாது. நான் இந்த அளவுக்கு பேசுறேன் 42 தான். சரிங்களா? இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்தது 42. நான் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து அதே மாதிரி 32 வீடு கட்ட முடியாதவங்க 32 எழுதுனீங்கன்னா வீடு நிறைய பேருக்கு நடந்திருக்குது. சரிங்களா? ஏதாவது உங்களுக்கு நின்றுச்சு இடையில, ஒருத்தர் பணம் கொடுக்கணும் இடையில ஸ்டாப் பண்ணிட்டார், அவரை பேரை எழுதி அது கீழே 32 எழுதுங்க, கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? அவரை நினைக்கணும், அப்பா தாய என்னது, அப்பா கொஞ்சம் என்னோட காசை கொடுத்துரு, உனக்கு புண்ணியமா போட்டு அப்படின்னு 32 எழுதி ரவுண்டு பண்ணி விட்டுருங்க. ரவுண்டு பண்ணிருங்க. கண்டிப்பாக அதை டெய்லி ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு காசு வரும். அது நிறைய சொல்லி நிறைய நடந்திருக்குது. ஓகேங்களா? இது லாஸ்டா ஒன்று சொல்லிடுறேன். அதாவது எந்த பாவங்களை வந்து இப்ப ஒருத்தங்களுக்கு திருமணம் ஆகல, 108 நட்சத்திரங்களுக்குமே எண்கள் இருக்கு. ஆமா, பாத வீரியாக நம்பர் இருக்கு. ஓகேங்களா? ஒருத்தங்களுக்கு திருமணம் ஆகல, 2ஆம் இடத்துலயும் 7ஆம் பாவத்திலையும் 2ஆம் பாவத்திலையும் 7ஆம் பாவத்திலையும் எடுத்து இருந்து எண்கள் எடுத்து ஆக்டிவேட் பண்ணா கண்டிப்பாக திருமணம் நடக்கும். இப்போ அதே மாதிரி தொழில் ஸ்தானம். ஓகேங்களா? அப்ப இவங்களுக்கு 10ஆம் இடத்துலயும் 2ஆம் இடத்துலயும் இருக்கிற நம்பரை எடுத்து ஆக்டிவேட் பண்ணா அவங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக ஏற்படும், தொழிலும் கண்டிப்பாக ஏற்படும். சரிங்களா? அந்த மாதிரி 4ஆம் இடம் இது வந்து பாத்துட்டீங்கன்னா வண்டி, ஏதாவது வீடு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா உங்க சுகஸ்தான பிரச்சனையா இருக்கு, அப்ப 4ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணுங்க. அதுல இருக்கிற நம்பரை எடுத்து நீங்க ஆக்டிவேட் பண்ணா கிடைக்கும். நீங்க வந்து அதனால எதுக்கு நீங்க பயந்துக்க வேண்டியது இல்லை. நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான், நம்ம முடிஞ்சு போச்சுன்னு யாருமே பயப்படாதீங்க. ஓகேங்களா? எல்லாத்துக்குமே தீர்வுகள் இருக்கு. யாருமே எந்த தப்பான முடிவும் எடுக்காதீங்க. அதனால எல்லாருமே நம்ம என்ன பாவம் பண்ண, நம்ம ஒரு பாவம் பண்ணல, ஏதோ ஒரு கர்மா நம்மளோட முன்னோர்கள் பண்ணது இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இதே ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி மீடியா கிடையாது, சொல்றக்கு ஆள் கிடையாது. இன்னைக்கு நிறைய குருமார்கள் இருக்காங்க, நல்ல விஷயங்கள் சொல்ற நிறைய பேர் இருக்காங்க. உங்களோட நீங்க தேடி போய் உங்க பிராப்தம் என்னமோ நீங்க தெரிஞ்சதை ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அப்ப அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கடைசியா, அதாவது போன மீட்டிங்ல நான் வந்து 27 நட்சத்திரங்களுக்கு நம்பர் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்னொரு சேனல்லே சொல்லியிருந்தேன். எப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம வந்து தாராப்பலன் பாக்குறோமோ, இப்ப 2வது நட்சத்திரம்னா சம்பத்து, 4வது நட்சத்திரம் சேமத்தாரை, 6வது நட்சத்திரம் தெய்வ அனுகூலம். அந்த மாதிரி என்னன்னா அதே மாதிரி தாராப்பலனை வச்சுதான் அந்த நம்பரை நான் சொல்லியிருக்கேன். அதனால 2 நம்பருமே, இப்ப ஒரு நம்பர் மட்டுமே உங்க வாழ்க்கையில வேலை செய்யுது. இப்ப போன் நம்பர்னா ஒரு நம்பர் மட்டுமே வேலை செய்யுது. ஒரு நாளைக்கு 100 போனுங்க, அது எப்படிக்கு நீங்க சொல்லலாம்? 2 நம்பர் சொல்லிக்கிறீங்க. சொல்லி சொல்லி தொண்டையே கட்டி போச்சு, என்னால பேசவே முடியல. 2-3 பேத்துக்கிட்டெல்லாம் ரொம்ப என்ன சொல்றது, கோபமாவே பேசிட்டேன். ஐயோ சொன்னதே தப்பா போச்சு அப்படின்னு. அந்த மாதிரி தாராப்பலனை வச்சுதான் இந்த நம்பர் நம்ம சொல்லியிருக்கோம். அதனால நீங்க தைரியமா நம்பிக்கையோட, சரிங்களா? ஏன்னா உலகமே பாக்குற மீடியால சொல்றோம் அப்படின்னா நாங்க வந்து பார்த்து நான் நினைச்சது என்னன்னா ஒவ்வொரு மீட்டிங் ஒவ்வொரு நம்பர் எடுத்து கொடுப்போம். சரிங்களா? தாராப்பலனை வச்சு எடுத்து கொடுப்போம். அப்போ வந்து ஒரு 7 நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஏதாவது போன் நம்பர்லயும் ஏதோ அவங்க வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு நல்ல எண்ணத்துல தான் நான் சொன்னது. அது எனக்கே பிரச்சனையா முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அதனால பாக்குற நேயர்கள் உங்களுக்கு இந்த இந்த இதுல வந்து பார்த்துட்டு இந்த பதிவுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 2 நட்சத்திரங்களுக்கு சொன்ன நம்பர் வந்து பாத்தீங்கன்னா தாராப்பலனை வச்சுதான் சொல்லியிருக்கு. தாராளமா நீங்க பயன்படுத்தலாம், நம்பிக்கையோட பயன்படுத்துங்க. சரிங்களா? எல்லாருமே நீங்க வந்திருக்கிற ஜோதிட நண்பர்கள் அனைவருமே பல பிரம்மாண்ட வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். சரிங்களா? எனக்கு ஆதரவு கொடுக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி எனக்கு ஏதாவது கால் பண்றவங்க ஏன்னா நான் எல்லாம் ஆளெல்லாம் யாரும் வைக்கல. சரிங்களா? வீட்டில் சாப்பாடு செய்யணும், வீட்டு வேலை செய்யணும், அது போக இதையும் பார்க்கணும். அதனால தயவு செய்து வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்றேன். என்னால பேச முடியல, ஏன்னா போன மீட்டிங்ல என்னோட குரல் வேற மாதிரி இருக்கும், இப்ப குரல் வேற மாதிரி இருக்கும். நிறைய சந்தேகங்கள் கேட்குறீங்க, சந்தேகங்களை நிவர்த்தி பண்ற கட்டாயத்தில் நான் இருக்கேன், கடமைப்பட்டிருக்கேன். கண்டிப்பா எல்லாத்துக்கும் நிவர்த்தி பண்ணுவேன். ஆனா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்றேன். யாரும் எனக்கு ஃபோன் பண்ண வேண்டாம், என்னால முடியல, உடம்புக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிருது. அதனால கண்டிப்பா நான் எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லுவேன் எல்லாத்துக்குமே. சரிங்களா? எனக்கு வாய்ப்பு கொடுத்த ரவிக்குமார் ஐயாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்னோட பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறேன். நன்றி நன்றி நன்றி.
வாடிக்கையாளர் கேட்டதுக்கு இணங்க மேடம்கிட்ட ஒரு கேள்வி. அதாவது நோய்க்கு நம்பர் சொல்லியிருக்காங்க, நோய் குணமாகிறதுக்கு நம்பர் சொல்லியிருக்காங்க, கடன் வாங்குறதுக்கு நம்பர் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி இப்போ இந்த மீட்டிங்கை பார்த்துட்டு அவங்க கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டால், என்னுடைய கணவர் தவறாத வழியில் போகிறாங்க, அவங்கள மாற்றிக்கிறதுக்கு நம்பர் ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி இப்போ தான் கால் பண்ணி கேட்டாங்க. நான் உங்களுக்கு இணங்க நாங்கள் அவங்கள்ட்டே கேட்டு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ தான் பேசிகிட்டு இருக்காங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அது சொல்ல முடியும்னா சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பெண்கள் தவறாக போனால் மாற்றுறதுக்கும் ஆண்கள் தவறாக போனால் மாற்றுறதுக்கும் நம்பர் மூலம் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத கேட்குறாங்க. அதாவதுங்க என்னன்னா, அவங்க கணவர் வந்து இப்படி தவறான முறையில் போகிறாங்க அப்படின்னா, முதல்ல அவங்களோட ஃபோன் நம்பர்லையோ வண்டி நம்பர்லையோ பாஸ்வேர்ட்லையோ 9 18 7 59 48 49 இது கண்டிப்பாக தொடர்பு இருக்கும். ஏதாவது ஒன்று மேட்ச் ஆகிருக்கும். சரிங்களா? அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னா குடும்ப ஒத்துமை ஏற்படணும்னா 42 ஆக்டிவேட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து 64 வயது என்னமோ அவருக்கு இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 வருஷமா மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க. பிள்ளையும் பையனும் பேசுறது இல்லை. இவர் தனியாக ஒரு செக்யூரிட்டியாக வேலைக்கு போயிட்டு சாப்பிட்டு தனியாக கடையில் வாங்கி சாப்பிட்டா அவருக்கு ஃபோன் பண்ணதுமே, மேடம் எனக்கு யாருமே இல்லைங்க மேடம், என் பொண்டாட்டி பிரிஞ்சு போயிட்டாங்க, நான் தனியாக இருக்கேன், என் வாழ்க்கை இப்படியே தான் இருக்குமா அப்படின்னு அவர் கேட்டார். நான் வந்துட்டு, ஐயா உங்கள் வாழ்க்கை மாறுங்க ஐயா, கவலைப்படாதீங்க ஐயான்னு. ஓகேங்களா? மாறுன்னு சொன்னேன். அவருக்கு நம்ம என்ன பண்ணோம்னா 2ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும், அவர் வந்து 2ஆம் இடம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா மீன லக்னம், மேஷத்துல 16ங்கிற நம்பரு, விருச்சகம் என்னங்க 9 41 16 41 அவர் என்ன பண்ண சொன்ன, எழுத சொன்ன இந்த இடத்துல. ஓகேங்களா? 4 நாளைக்கு முன்னாடி அவங்க மனைவி அவங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்து விட்டாங்களாமா. ஐயா ஒரே ஒரு வாய்ஸ் இதுல இது பண்ணலாமா? இருங்க, அவர் பேசின வாய்ஸை நான் உங்களுக்கு நான் மைக்ல காமிக்கிறேன். இதெல்லாம் உண்மைங்க. அதாவது இது ஒர்க் ஆகாதா? டவர் ப்ராப்ளம். ஆனா போன் மட்டும் வந்துட்டே இருக்குது. இருங்க அதான் அவங்களோட 2ஆம் இடங்கிறது குடும்பமா, 9ஆம் இடம் பாக்கியமா, இது ரெண்டும் ஆக்டிவேட் பண்ண போகுது. குடும்ப ஒத்துமையாயிரு. இருங்க, போன் தான் பாத்துட்டீங்கன்னா கேக்குதா? கரெக்டா வைங்க சார். இருங்க, நம்ம பேர் வேலாயுதம், என்னுடைய மனைவி பேர் வருஷமா பிரிஞ்சுதான் இருந்தோம். உங்களுக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு கேட்டா கூட போதும். நம்ம பேர் வேலாயுதம், என்னுடைய மனைவி பேர் மல்லிகா. நாங்கள் ஒரு 3 வருஷமா பிரிஞ்சுதான் இருந்தோம். நிலைமை சரியில்லை, டைம் சரியில்லை, காரணம் தெரியல. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அம்மா கிட்ட என்னுடைய ஜாதக குறிப்பை கொடுத்து கேட்கும்போது சில 16:41 நைட்டில் படுக்கும்போதோ பகல்லையோ எழுதி வாங்க, இல்லை கையில் எழுதிங்க அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அதை சொல்லி எழுதி வரும்போது சில மாற்றங்கள் உருவாச்சு, நல்லபடியாக நடந்தது. அவங்களும் வந்துட்டாங்க. அதனால் சொல்கிறதுக்காக இந்த நேரத்தில் நான் ஆளாயிட்டேன். அதனால் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த உண்மை நிகழ்வை மதித்து அனைவரும் ஒரு கரகோஷம் கொடுக்கும்படி கேட்டுக்கிறேன். வினோதினி மேடம் அவங்க வந்து கோவையிலேருந்து வந்து நம்மளுக்கு ரொம்ப மிக சிறப்பாக, அதாவது தலைமை தாங்க. அவங்க சொன்னாங்க, நான் தலைமை தாங்கணுங்கிறதுக்கு வரல, பேசத்தான் வந்தேன், ஆனால் பிரபஞ்சம் எனக்கு தலைமையை கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம நடத்துகிற இடம் என்னது? வினோதமான இடம். எப்படிங்க? வினோதமான இடம். அந்த வினோதமான இடத்துல வினோதனியே வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துச்சுல்ல, அதனால தான் நான் வினோதமாக தலைமை பொறுப்பை கொடுத்துட்டேன் அவங்களுக்கு. சரிங்களா?
அதனால பிரபஞ்சம் ஏதோ ஒரு வகையில் சம்மதிச்சு நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்கும். அந்த வகையில் அவங்களுக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம், நம்ம கூடி இருக்கிற நண்பர்களுக்கும் சந்தோஷம். இன்னைக்கு பேசுகிற கருத்துக்கள் ஒரு வகையினால் நாளடைவில் கண்டிப்பாக மிக சிறப்பாக அவங்க வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் அடுத்த பேசலார வரவேற்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இல்லை, நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேசுங்க. சரி, உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை ஏன்னா நம்ம வாடிக்கையாளருக்கு இணங்க தான் செய்கிறோம். ஏன்னா அதாவது 33ங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா எது கிடைச்சாலும் 2 கிடைக்கும். அதனால பெண்களுக்கு வேண்டான்னு சொல்றோம். 2 திருமண வாழ்க்கை ஏற்பட்டுருங்கிறதுனால சொல்றோம். ஆனா 2 தொழில் அமைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 2 வருமானங்களை ஏற்படுத்திட்டாங்கன்னா அந்த பிரச்சனை வராது. ஆமா. 974242 வந்துருச்சா? 956480. அதாவது நிறைய பேர் கேக்குறாங்க லாஸ்ட்ல 0 வரக்கூடாதுன்னு. ஒரு பெரிய அரசியல்வாதி அவரோட வண்டி நம்பர் 8080. பல பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்துட்டாருங்களா? இது பூர்ண விருத்தி யோகத்தை கொடுக்கக்கூடிய எண்ணு 80, சிறப்பான எண்ணு. சரிங்களா? 9742956480. சரிங்களா? அடுத்தடுத்த ஐயா அழைப்பு கொடுத்தா நான் அடுத்தடுத்த இதெல்லாம் நிறைய விஷயங்கள் கண்டிப்பா தரேன். சரிங்களா? நன்றி நன்றி நன்றி. மேடம் வரீங்களா இல்லையா? ஆனால் அடுத்தடுத்து கண்டிப்பாக கொடுக்க வரேன்னு சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா? அதுவே பெருத்த சந்தோஷம். ஓகே, சூப்பர். அதாவது மேடமை பாராட்டி, அதாவது நம்ம பொன்னாடா போத்துறது வழக்கம். அகத்தியர் ஜோதிட வித்தியாலய சார்பில் என்னுடைய மிஸ்ஸஸ் வந்து போத்தும்படி கேட்டுக்கிறேன். அடுத்தபடியாக வைரமணி மேடம் இருவரும் வந்து பொன்னாடா போத்தி நிகழ்வைக்குமாறு கேட்டுக்கிறேன். வாங்க, ஒரு 2 வார்த்தை பாராட்டி சொல்லுங்க. கோவை மாநகரத்திலிருந்து வருகை தந்திருக்கும் வினோதினி மேம் அவர்களை அந்த கோணியம்மன் அருளாலும் இந்த கொல்லிமலை தெய்வங்கள் அருளாலும் வருக வருகவென வாழ்த்தியும் இன்னும் வளம் பெற வேணும் என்று மென்மேலும் வாழ்த்துகிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. பாருங்க, பட்டாம்பூச்சி பேச பட்டாம்பூச்சி சார் தனியா ஒரு போட்டோ. ஆறுமையா வாங்க வாங்க. ஐயா தான் மிகப்பெரிய அதுக்காகவே ஐயாவுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்க.